கவனிப்போம். கடந்த வாரத்திலிருந்து கத்தரை திரும்பினால மனம் புதிதாகுதல் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் பேசி வருகிறோம். அதற்கு முந்தின செய்தியாக நீண்ட வாழ்வை குறித்து கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் திருமணியிலிருந்து நம்ம நீண்ட குறித்து நம்ம பேச ஆரம்பித்தோம். அது போன வாரத்துக்கு முந்தின வாரத்தோடு அதை நம்ம முடித்தோம். இருந்தாலும் அதை ஒரு 10-15 நிமிடம் அதை ரீகால் பண்ணிட்டு போன வாரம் என்ன சொன்னேன்னு சொல்லிட்டு அதற்கு பிறகு நேரம் இருந்தால் இன்னைக்கு போன வார செய்தியை நான் தொடர ஆசைப்படுகிறேன். ஆகவே அந்த காரியத்தை நினைவைத்துக் கொள்ளுங்க. ஒரு சில வசனங்களை உங்களை மனப்பாடம் பண்ண சொன்னேன். ஒரு சில வசனங்களை நான் மனப்பாடம் பண்ண சொன்னேன். ரோமர் 8:2 இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்கிட்டு என்று அவரை வாசித்து திருவுருள் அன்னைக்கு இந்த வார்த்தையிலிருந்து நான் உங்களுக்கு செய்தியை கொடுத்தேன். இதுல நான் விளைவிக்க வேண்டிய பல காரியம் இருக்கிறது. அனைவரும் அந்த வார்த்தையை உங்கள் இணையத்தை கொண்டு போகாமல் அப்படியே வச்சுட்டீங்க. ஆகவே அதை மறுபடியும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன், பதில் சொல்லணும். உங்களால மற்றவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க தடையா இருக்க வேண்டாம். ரோமர் 8:2 நாம் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாத்துக்கும் ரோமர் 8:2 தெரியாது. நீங்க தான் பேசணும். இப்ப பேசுங்க. சத்தம் போட்டு சொல்லுங்க, தப்பு கிடையாது. பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எது நம்மை விடுதலையாக்கிட்டு? நல்லா சொல்லுங்க. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். எல்லாரும் சொல்லுங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். வந்தாங்க, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு. போன கேள்வி கேட்ப பதில் சொல்லிட்டே வரணும். பிரமாணம் என்றால் என்ன? இந்த இடத்துல பிரமாணம் என்றால் என்ன பொருள் வருகிறது? சொல்லுங்க, லேட் பண்ணாதீங்க, சொல்லுங்க. அவங்க எஸ்டிடில போட்டு பாம்பேல இருந்து செய்தி கேட்டுட்டு இருக்கிறாங்க. சொல்லுங்க, பிரமாணம் என்றால் என்ன? என்ன சொல்லுங்க தம்பி, என்ன அர்த்தம்? அதாவது நான் ஒரு காரியம் சொல்ற விளங்கிக்கோங்க, ரொம்ப சிரமப்படாதீங்க. ரொம்ப உள்ளுக்குள்ள போய் அப்படியே ஆழமான பொருளை சொல்லும்படி நான் விரும்பல. உங்களுக்கு எவ்வளவு எளிமையா சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்லுங்க. நீங்க தப்பா யோசிக்கிறீங்க, அப்படியே கரெக்டா சொல்லணும். இல்ல நீங்க ஒரு வசனத்தை கூட எனக்கு கரெக்டா சொல்ல வேணாம். அதனுடைய பொருள் மாறாம உங்க லாங்குவேஜ்ல சொன்னா எனக்கு போதும். எனக்கு பொருள் பெற்றவே கூடாது. வார்த்தை பெற்றலாம், எனக்கு பொருள் பெற்றவே கூடாது. சொல்லுங்க, பிரமாணம் என்றால் நம்ம என்ன விளங்கிக்கிட்டோம்? இப்ப பாவ பிரமாணம் சொல்றாங்களா? அப்புறமே மரண பிரமாணம் இருக்குதா? ஜீவ பிரமாணம் இருக்குதா? அப்ப பிரமாணம் என்றால் என்ன அப்படின்னா மிக எளிமையா சொன்னா போதும். ஒரு பட்டிகாட்டு கல்வி புரியுற மாதிரி சொல்லணும். நீங்க ரொம்ப டீப்பா பிஹெச்டி படிச்சு புரியுற மாதிரி யோசிக்க கூடாது. பிரமாணம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா என்ன சொல்லுவார்? சொல்லுப்பா, நான் பாஸ்டர் பிரமாணம் பேசுறாரு, பிரமாணம்னா என்ன தம்பி என்ன தர அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவ? சொல்லு. அக்கா சொல்லுங்க. யாரும் பிட்டு தரக்கூடாது, பிட்டு நீங்க கேட்கவும் கூடாது. விளைவுகள், கான்சிக்வன்சஸ், சட்டங்கள், ஒழுங்குமுறைகள், செயல்முறைகள், பாதிப்புகள் அப்படின்னு அர்த்தம் வருது.
நீ நோட்ஸ் ஒவ்வொரு வாரம் தான் எழுதிட்டு இருக்க தம்பி, மனசுல எழுதியா? இந்த பிரமாணத்தை நீங்க புரியறதுக்கு 2-3 உதாரணங்கள் கொடுத்தேன். ஒண்ணு சொல்லியா? பிரமாணத்தை நீ விளங்கிக் கொள்வதற்கு 2-3 பிரமாணங்களை உங்களுக்கு உதாரணமா சொன்னேன். சொல்லுங்க, அதுல ஒரு உதாரணம். பிரமாணத்துக்கு உனக்கு விளக்கம் கொடுக்கறதுக்கு நான் உதாரணங்களை கொடுத்தேன். சொல்லுங்க சொல்லுங்க. புவியீர்ப்பு பிரமாணம் நம்ம அக்கான்னு சொல்றாங்க. சொல்றாங்க ஃபேனுக்கு ஒரு பிரமாணம் இருக்குது. அது சுத்திக்கிட்டு இருந்தா அது கீழே வந்தா ஃபேன் என்ன செய்யும்? காத்து தரும். அது கீழே இருக்கிறவனுக்கு அந்த குறிப்பிட்ட ஆங்கிள் காத்து தருகிறது. இது ஃபேனோட பிரமாணம். விஷத்தோட பிரமாணம் சாகடிக்கும். நெருப்போட பிரமாணம் சுடும். அப்ப பிரமாணம் என்றால் விளைவுகள். அது என்ன செய்யுது, என்ன செய்யுது, விஷயம் என்ன செய்யுது அப்படிங்கிறது அதனுடைய பிரமாணமாக மாறுகிறது. அப்ப இது புரிஞ்சுட்டாலும் இப்ப பாவ பிரமாணம் மரண பிரமாணம்னா நீங்க அர்த்தத்துக்குள்ள போக முடியும். என்னென்ன தர புரியுதா புரியலையா? இப்ப பாவம் மரணம் என்கின்ற பிரமாணம். இப்ப பாவ பிரமாணம் என்னென்ன? பாவத்துக்கு என்ன பிரமாணம்? கீழே வந்தா காற்று வருவது போல, நெருப்பை தொட்டால் சூடு வருவது போல, உஷ்ணம் வருவது போல நெருப்பு கிட்ட போகும்போது பாவத்தினுடைய விளைவுகள் என்ன? பாவத்தினுடைய பிரமாணம் என்ன? சொல்லுங்க. நீ யோசிச்சுட்டே இருந்தா உனக்கு எப்படி அண்ணன் நமக்கு விடலை கிடைக்கும்? சொல்லு, யோசிச்சுட்டே என்ன அர்த்தம்? இதோட 6 வாரம் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சும்மா யோசிச்சுட்டே என்ன அர்த்தம்? பாவத்தினுடைய பிரமாணத்துல முதல் நீங்க ஸ்டார்ட் பண்ற வார்த்தை சொல்லுங்க. சாபம், வியாதி, வறுமை. இந்த 3 பிரிக்கூடாது. பாவம், சாபம், வியாதி, வறுமையை உங்க வாழ் என்று பாவத்தில் ஆரம்பிச்சா வறுமையில கொண்டு போய் நிற்கணும். வேற எங்கேயும் நிற்கவே கூடாது. பாவத்தினுடைய விளைவுகளாக இந்த மனுக்குலத்திற்கு, இந்த பூமிக்கு சாபம், வியாதி, வறுமை, கண்ணீர், கவலை, துக்கம், உலகத்துல என்னென்ன கஷ்டங்கள் இருக்குதோ, கேடுகள் இருக்கிறதோ, நாசங்கள் இருக்கிறதோ, மோசங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் காரணம் இந்த பாவம். இந்த பாவத்தினுடைய விளைவுகள் தான் இது. வாசிக்கிறோம், மறித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப நாம் ஏற்றுக் கொள்ளும் பொழுது பாவத்துக்கு நாம் மறிக்கிறோம். அப்ப பாவத்துக்கு மறித்த நாம் பாவத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, நான் பாவத்திலிருந்து நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சரி, அடுத்தது மரண பிரமாணம் என்று ஒரு வார்த்தை வருகிறது. இந்த மரணம் எதை காட்டுகிறது? இந்த மரணம் எதை காட்டுகிறதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி மரணம் என்றால் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. மரணத்தின் பொருள் என்ன? வேதத்தில் எத்தனை விதமான மரணங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? மரணம் என்ன? மரணம் என்றால் பிரிவு, செப்பரேஷன் ஆர் டிபார்ச்சர், புறப்பட்டு போகுதல் அப்படிங்கிற ஒரு மீனிங் பண்ண போறாங்க. புறப்படுதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மரணம் என்றால் பிரிவு, இதுதான் ஒரிஜினல் மீனிங். இப்ப மரணத்தை நமக்கு பைபிள் எத்தனை மரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்க. ஆதாம் தேவன் சொன்னாரு, இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாவலே, surely you shall die என்று கர்த்தர் சொன்னார். நிச்சயமாகவே நீ சாவாய். அவன் சொன்ன அன்னைக்கு அவன் நிஜமாக செத்துட்டானா என்றால் அவன் நிஜமா சாகல, அவன் உடம்பு சாகல. ஆனால் அவனுடைய அவன் மறித்து போய்விட்டான். இது ஒரு மரணம், ஆவியில் ஏற்பட்ட மரணம், ஒரு மரணம். இது வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, நிஜமாக செத்து போயிடுறான் ஒருத்தன். நிஜமாக ஒருத்தன் செத்து போயிடுறான். அதுக்கு பேரு நம்ம என்ன சொல்றோம்? மரணம் என்று சொல்றோம். இவர்களும் அதை மரணம் என்று ஒத்துக் கொள்கிறேன். எங்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா, ஒரு தடவை ஒரு மனிதன்
தெரிஞ்சு வந்து நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொன்னேன்னே வாப்பா அப்படின்னாரு. அப்போ அவன் கேட்டான், எங்க அப்பா இறந்துட்டாரு, நான் பொழைச்சிட்டு அடக்கம் பண்ணிட்டு மாத்திரம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு இறைவன் என்ன சொன்னார் அப்படின்னா, மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும், மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும். நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன, ரெண்டு மருத்துவரை கத்தர் போடுறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, ஒருத்தர் நல்லா கவனிக்கணும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரும் கடவுளுடைய பார்வையிலே மறுத்து போனவர்கள். மரணம் என்றால் பிரிவு. எங்கிருந்து பிரிவு? இறைவனிடத்திலிருந்து பிரிந்து வாழ்கிறார்கள். இறைவனற்ற ஒரு வாழ்க்கையை வாழுகிறார்கள். காலையில் ராத்திரி வரைக்கும் கடவுளை சொன்னாலும் இறைவனை இறைவனோடு ஒரு தொடர்பு கொள்ளாமல் எப்படி சமீபமா தொடர்பு இல்லாம ஆண்டவர்கிட்ட இருக்குதோ இப்படி தொடர்பு இல்லை, உடம்புதான் வந்திருக்குது. அதுபோல ஒரு மறுத்து போன அந்த தொடர்பற்ற நிலை, அதுக்கு பேரு மரணம். அப்ப நடந்துகிட்டு இருந்தாலும் வீடு கட்டினாலும் அவங்க இந்தியாவில் ஆண்டாலும் அவருடைய பார்வையில அவருடைய என்ன செஞ்சிட்டான், அவன் இழந்து போயிட்டான், அவன் செத்து போயிட்டான். உடம்பு இருக்குது ஆனா செத்து போயிட்டான்னு ஆண்டு சொல்றாரு. ஏன்னா உண்மையான மனிதன் நான் யார் இவர் இதெல்லாம் புரியுது மாதிரி இன்னொன்று கேட்கணும் போது உண்மையான நான் யார் என்று நீங்க விளங்கும் பொழுது மனிதன் மூன்று விதமான பகுதிகளை உடையவனாய் த்ரீ பார்ட்டட் பீயிங்காக அவன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். குமாரன் பசுத்தாவினம் போன்ற மூன்று திருத்தமாக செயல்படுகிறாரோ அதுபோல மனிதனை மூன்று விதமான உருவாக்கி இருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்று பகுதியை உடையவராக தேவன் மாற்றியிருக்கிறார். உண்மையான நான் யார் என்று சொன்னா அந்த ஆவி நம்ம வந்து ஆவி மனிதராக நாம் இருக்கிறோம். உண்மையாகவே நீங்க ஆவிதான். நீங்க சரீரம் உள்ள ஆவி, பிசாசுக்கு வந்து சரீரம் இல்லாத ஆவி. இதான் வித்தியாசம். அவனாவே நம்மளாவே ஆண்டவராவி. அவங்க ரெண்டு பேருக்கு சரீரம் கிடையாது. நம்ம சரீரத்துக்குள்ள வாழ்கிற ஒரு ஆவி, அவங்க சரீரத்தை விட்டு வெளியெடுக்கிற ஆவி. இது மட்டும் நினைக்கோங்க. எல்லா ஆவியும் யாரும் ஸ்பிரிட் பீயிங். ஆவியா இருக்கிறார், பிசாசு ஆவியா இருக்கிறார், நம்மளும் ஆவியா இருக்கிறோம். அதனால மூணு பேருமே தொடர்பு கொள்கிறோம். இந்த ஆவியில அப்ப நான் ஒரு ஆவியன், நான் தங்கியிருப்பதற்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரத்துல அந்த வீட்டில் நம்ம குடியிருக்கிறது போல எனக்கு நான் தங்கியிருப்பதற்கு இந்த சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் கொஞ்ச நாள் அந்த சரீரத்தை குடியிருந்துட்டு நான் மறுபடியும் என்னை உருவாக்கிய இவரிடத்துல நான் சென்று விடுறேன். அப்ப வெறும் சரீரம் மட்டும் இருந்தா போதுமா அப்படின்னா அதான் நேற்று யோசிச்சு பார்த்தேன். கோட்டா ஸ்டேஜில் இருக்கிறவனுக்கு என்ன இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். அவனுக்கு சரீரமும் ஆவி மட்டும்தான் இருக்குது. ஆத்மா செத்து போச்சு. ஆத்மா என்றால் என்ன? அறிவு, மனம், சித்தம், இந்த மூணு சேர்ந்ததுதான் ஆத்மா என்று சொல்கிறார்கள். இன்டலெக்சுவல், வில் அண்ட் இமோஷன் என்று சொல்றாங்க. மைண்ட் இதெல்லாம் சேர்ந்து வருகிறது இந்த ஆத்மா என்கின்ற பகுதியில. அப்போ நீ சிந்திக்கிறது, செயல்படுறது இதெல்லாம் எங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அது ஆத்மா பேர் வச்சிருங்க. இதெல்லாம் ஆத்மா பகுதியை சேர்ந்தது என்று சொல்றாங்க. அப்ப இது சரீரம். அப்ப நீங்க யாரு அப்படின்னா நான் ஒரு ஆவி. லட்சுமி கேக்குறியா? நான் யாரு சொல்லு பாக்கலாம். நீ யாரு? அப்புறம் அவ்வளவுதானே? அதுக்கப்புறம் சொல்லு பாக்கலாம். அதுக்கப்புறம் சொல்லு. நீ ஒரு ஆவி, அவ்வளவுதானே? சொல்லுமா, நீ ஆவியாப்பா? நீ ஆவியா இருக்கிற. நான் ஒரு ஆவிங்கிறது வந்து கால்வாசி சென்டென்ஸ் தான், இன்னும் முழுமை ஆகல. நீ யாருன்னு சொல்லி முடிக்கல. நான் ஒரு ஆவி, நான் ஒரு சரீரத்துல குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. அல்லது எனக்கு ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒரு ஆத்மா இருக்கிறது. இந்த மூணு சேர்ந்ததுதான் நம்ம. இப்ப இறந்து போன பிறகு இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகாது. ஒரு பாட்டுல ஒரு தப்பு தெரியுமா? கண்டுபிடிச்சிங்க யாராவது? ரெண்டாவது சரணத்துல யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது சரணத்துல ஒரு பிழை இருக்கிறது. அங்கே மண்பாண்டங்களில் வாசம் பண்ணுகிறான்னு சொல்லிட்டாரு. ஹலோ, பூமியில நம்ம மண்பாண்டம். ஏன்னா மண்ணுனால தேவன் நம்மளை உருவாக்கிட்டாரு.
இந்த மண்பாண்டம் பரலோகத்துக்கு போகாது. ஆனா அவர் பாட்டு தப்ப போட்டார். போன் பண்ணி சொல்லணும், அடுத்ததான் பாட்டு தப்ப திருத்திக்கோ அப்படின்னு. இங்கதாங்க மண்பாண்டங்கள். ஏன்னா மண்ணுல நம்ம செஞ்சாராம், மண் எடுத்து ஆதாமை செஞ்சதுனால மண்பாண்டம்னு பேரு. இந்த மண்பாண்டங்கள் இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கோன்னு வசனம் இருக்குது. ஆனா அதை போட்டாரு. ஆனா போன பிறகு நம்ம யாரு? நம்மதான் முழுவதுமாய் மறுவதும் அடைய போகிறோம். முழுவதுமாய் மறுவதும் அங்க வந்து மண்ணில் பிடிச்ச பாண்டாங்க மேல போகிறது. இந்த மாமிசமும் இந்த ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்ற கட்ட சொல்லும் போது இந்த மண்பாண்டத்துக்கு பரவாயில்ல வேலை கிடையாது. சரிங்க, புரிஞ்சுட்டே வாங்க. நான் எத்தனை தடவை சொல்லணும் அத்தனை தடவை நீங்க புரிஞ்சுட்டே வாங்க. அப்ப நான் ஒரு ஆதி மனிதன், எனக்கு ஒரு நான் இந்த சமயத்துல குடியிருக்கிறேன், எனக்கு ஒரு ஆத்மா, நான் சிந்தித்து செயல்படுவதற்கு எனக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சிந்தித்து செயல்படுவதற்கு எனக்கு ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நம்ம எப்ப அப்ப புதிக்கிறது தானே தானே கட்ட சொன்னாங்க. இது எப்ப எதுல வந்த மரணம் என்று சொன்னா சரீரத்திலே மரணம் சம்பவிக்கிற ஆத்மாவில மரணம் சம்பவத்திருந்தா என்ன ஆகும் அப்படின்னா நேற்று யோசிச்சு பார்த்தேன். கோபா ஸ்டேஜ்ல போனவனுக்கு ஆத்மா வேலை செய்யுமானா? உடம்பு உசுர் இருக்குது, சரீரம் ஒன்று இருக்குது, அவன் செயல்படுவானா? கண்ணு கூட வழங்க மாட்டான். அவன் உடம்பு உசுர் இருக்குது. கவனிங்க, உடம்பு என்ன இருக்குது? உசுர் இருக்குது, ஒரு சரீரம் இருக்குது. அவனை குறைக்கவும் முடியல. அவன் பேசானா இல்ல. அப்ப அவனுடைய கண்டிஷன் என்னன்னா, அவனுக்கு ஆவி இருக்குது, சரீரம் இருக்குது, என்ன இறந்து என்ன வேலை செய்யலன்னா அவன் ஆத்மா வேலை செய்யலை. ரைட்டுங்க. இப்ப ஆழம் சாப்பிடும்போது எடுத்துச்சு அப்படின்னு சொன்னா ஆவி அதான் உண்மையான மனிதன் இறந்து போய்விட்டான். ஆவி மனிதன் இறந்து போய்விட்டான். இறந்து போய்விட்டான்னா என்ன அர்த்தம்? நீங்க தப்பா இருக்கக்கூடாது. இறைவனுக்கும் தேவனுக்கும் இருக்கிற தொடர்பு கம்ப்ளீட்டாக டிஸ்கனெக்ட் ஆனதுனால இவன் ஆவியில அதை மரணம் என்று கட்டத்தோட அவ்வளவுதான். நீ இருந்த என்ன இல்லாட்டி என்ன ஏங்க? இருந்த என்ன இல்லாட்டி என்ன? ஒரு பொண்டாட்டி டைவர்ஸ் ஆகி வெளியே போன பிறகு அவ இருந்த என்ன, அவன் நம்மள அவன் புருஷனை போது அவன் செத்துக்கிட்டான். அந்த அர்த்தத்தை தான் தேவன் சொல்றார். உண்மையாகவே செத்துட்டான். நம்ம சபை விசுவாசிக்கு ஒரு கல்யாணம் நடந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே போய் கல்யாணம் பண்ணிட்டான். அப்ப வேணான்னு சொல்லிட்டு விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போட்டாச்சு. குளித்தல்ல வளகாப்புக்கு அந்த ஊர்ல போய் பத்திரிக்கை வச்சிருக்கான். இவரு சொல்லிட்டாரு, அவன் வளகாப்புக்கு போனா ஏன் சாவுக்கு வரக்கூடாது, உன் சாவுக்கு நான் வர மாட்டேன்டாரு. அப்ப என்ன சொல்றாரு? என்ன பொறுத்தளவு நீ செத்துட்ட அப்படிங்கிறாரு. என்ன பொறுத்தளவு என்னைக்கு கையெழுத்து போட சொன்னியோ என்னைய சொத்துல, எனக்கு உனக்கு அப்ப ஒரு இல்லைன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினேன். இப்ப எதுக்கு நீ அப்பான்ட்டு வர? அவரு பேரை அவன் போட்டுட்டான். அதனால பயங்கர ரேஸ் ஆயிட்டாரு. போன் போட்டு அரை மணி நேரம் திட்டினாராம். கெட்டவாதியா பிடிச்சி திட்டி தள்ளினாராம். எப்படா என் பேரை போட்டேன்னு. அப்ப அந்த மரணம் அந்த பிரிவு பாருங்க, அதுதான் சொல்ல வரேன். அப்ப அந்த உலக மனுஷன் அந்த ஆசையில ஒரு மரணம் சம்பவித்து விட்டது. ஆத்மா செத்து போச்சா? இல்ல, ஆத்மா செத்து போச்சுன்னா இவன் பேச முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆத்மானா ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. உங்க சிந்தை உங்கள் மனதுக்கு பேர் தான் ஆத்மான்னு வச்சுக்கோங்க. உங்க மூளை அப்படி வச்சுக்கோங்களேன். சுருக்கமா சொல்லப்போனா உங்க மூளை செய்யற வேலை அதான் ஆத்மா. ஆத்மான்னு சொல்லிட்டே வரேன். போட்டு ரொம்ப கஷ்டமா போட்டு குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் நான் 45 வருஷமாயி நான் புரிஞ்சுக்கல. ஆத்மா ஆவினாவே எனக்கு டவுசர் கலந்துரும். கட 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 கடன்னு ஆடும். ஐயோ இது என்னப்பா இவ்வளவு பெரிய சப்ஜெக்டா இருக்குது, எது ஆத்மா எது ஆத்மா எது ஆத்மான்னு கேட்கறதுக்குள்ள எனக்கு மண்டை வெடிச்சு போச்சு. இப்போ ஒரு மெச்சூரிட்டி மைண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நானே பேச ஆரம்பிக்கிறேன் இந்த ஆத்மாவை குறித்து. இந்த ஆத்மானாவே அவ்வளவுதான். ஏன்னா போட்டு குழப்பிடுவாங்களோ ஏன்னா 1000 பேர் 1000 கருத்து சொல்றான் அந்த ஆத்மா. அப்ப ஆத்மா என்றால் நீங்க கவலைப்படாம புரிஞ்சுக்க வேண்டியது அறிவு மனம். இது 2 மாதம் வச்சுக்கோங்க. அறிவு மனம் அல்லது சிந்தை ஏதோ ஒண்ணு. அறிவு மனம் அல்லது அறிவு சிந்தை ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்க. எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இப்ப அவனுக்கு எங்க மரணம் சம்பவித்தது அப்படின்னா அந்த ஆவியில அவனுக்கு மரணம் சம்பவித்தது. தேவனுக்கும் அவனுக்கும் இருந்த அந்த உறவுல துண்டிக்கப்பட்டு விட்டது. இப்ப அவன் ஆத்மாவிலையும் அவன் சரீரத்திலையும் தான் அவன் உயிரோடு வாழ்ந்தான். இப்ப தேவன் சொன்ன இடத்துக்கு வர பாருங்க. மருத்துவரை அடக்கம் பண்ணிட்டு படுத்து கிடக்கிற போனதும் கத்தருடைய பார்வையில செத்து போனோம்னா, நடந்துகிட்டு இருக்கிறவரும் கத்தருடைய பார்வையில செத்து போனோம்னா, ஏன்னா 2 பேரோட ஆவியுமே மறைத்து போய்விட்டது. அல்லது தேவனோடு தொடர்பட்டு போய்விட்டது. இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? மருத்துவரை அடக்கம் பண்ணிட்டுனா என்ன அர்த்தம்னா, இவன் ஆத்மாவும் சரீரமும் உள்ள
போனோம்னு இதுதான் விஷயம். ரெண்டும் போனா உங்க அப்பா மாத்திரம் போன கிடையாதுன்னா நீ இன்னும் மத்தவங்களா இருக்கானுங்க, அவங்க போக மாட்டா இருக்கானுங்க. உடம்பு அவன் நடக்கிற போனா அவன் நடக்காத போனோம். ஆவி செத்து போய்விட்டது நான் வச்சுக்கோங்க. அப்ப உயிர் எங்க கொண்டு வரா இருப்பாங்க. இந்த ஆவியில உயிர் வந்தாதான் அவன் உயிர் பெற்றவன் என்று அர்த்தம். இப்ப மருத்துவர் தங்கள் மருத்துவரை அடக்கம் பண்ணட்டும். அப்ப மரணத்துல ரெண்டு மரணம் சொல்லியிருக்கிறேன். ஒன்று ஒரு தேவனோடு இருக்கிற அந்த ஆவியில ஏற்படுகிற ஒரு மரணம் அல்லது பிரிவு. உண்மையாகவே சரீரத்தை விட்டு ஆவி பிரிவு, அது ஒரு மரணம், அதுவும் மரணம் தான். புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவது ஒரு மரணம் சொல்லுகிறது. அக்காவுக்கு ஞாபகம் இருக்குங்களா? பைபிள்ல இன்னொரு மரணம் இருக்குது. இந்த வாரம் சொல்லி கொடுத்து அடுத்த வாரம் கேட்கட்டா? அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற இரண்டாம் மரணம் என்று கதை சொல்லுகிறேன். அது நரகத்துக்கு பேரு. பைபிள் சொல்றது இரண்டாம் மரணம். விளக்கம் இரண்டாம் மரணம். அக்கினியும் கந்தகமும் எரிகின்ற இரண்டாம் மரணம் என்று கதை சொல்லுகிறேன். அது பேரு மரணம். யாருக்கும் பேரு மரணம் வச்சாங்கன்னா அங்கேயும் பாதையில் போறாங்க. அங்க இங்க பூலகத்தில் இருக்கும்போது தேவனோடு ஐக்கியப்பட முடியாததுனால் அங்க நரகத்துக்கும் போயிட்டு அவங்க தேவனோடு ஐக்கியப்பட முடியாது. அவங்க தேவனற்ற ஒரு இடத்துல இருக்கிறார்கள். தேவனற்ற உடனே தேவனுக்கும் கடவுளுக்கும் இருக்கிற மனிதனுக்கும் கடவுளுக்கு இருக்கிற உறவுக்கு தேவன் சர்வ வியாபி. நரகத்துல என்ன நடக்குதுன்னு இறைவனுக்கு தெரியும். அவர் சர்வ ஞானி, அவர் சர்வ வியாபி. அவர் ஏன் சொன்னார்னா அந்த உறவு நடந்திருக்கிறது. நான் உதாரணம் சொல்றேன் கேளுங்க, உங்களுக்கு புரியறதுதான் சொல்ல வரேன். இப்ப விடுதலை பத்திரம் வாங்கி வச்சு அவங்க அப்பா குளித்தல்ல ஒரு கோபமா இருக்கிறாரு. அவரு ட்ரெயின்ல அவர் போக வேண்டிய சூழ்நிலை வருது சென்னைக்கு. அவர் பக்கத்து சீட்ல ஒரு பையன் உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஒரு வார்த்தை சொல்றேன், பஸ்ஸோ ட்ரெயினோ. இப்ப ரெண்டு பேருமே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க கவனிங்க, ரெண்டு பேருமே பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு ஒரே இதை கையில தீயை உடச்சி எத்தனை கூட கொடுப்பாரு அவங்க அப்பா. நான் வந்தா கூட நாய்க்கு போடுவாரு வேலையில. இவனுக்கு தர மாட்டேன். இவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அங்க என்ன உறவில்லை. அதுதான் அதுதான் மரணம் என்று சொல்லுகிறார். என்னன்னா தேவனற்ற ஒரு இடம், தேவனோட உறவு கொள்ள முடியாத. தேவன் இருப்பார், ஆனா உன்னால வந்து தேவனோட உறவு கொள்ள முடியாத டோட்டலி டிஸ்கனெக்டட் ஸ்டேஜ், முற்றிலும் முழுவதுமாக அடுத்தறியப்பட்ட ஒரு ஸ்டேஜ் போய் வாங்க. அதான் இப்ப மூணு மரணம் புரிஞ்சுதுங்களா? ஒண்ணு ஆவியில் ஏற்பட்ட மரணம், இரண்டாவது சரீரத்தில் ஏற்படக்கூடிய ஒரு மரணம், மூன்றாவது நரகத்துல போய் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சாக போறாங்க. இந்த மூணுக்குமே பேரு மரணம் என்று சொல்லுகிறது. இப்ப மரண பிரமாணம் என்று சொன்னாலே இது எந்த மரணத்தை காண்பிக்கிறது? இந்த மூணு மரணத்துல எந்த மரணத்தை காட்டுது? கொஞ்சம் போன் நம்பர் கொடுத்தா கொடுங்க, நான் உடனே ஏசாமியை கேட்டு சொல்லிடுறேங்கிறீங்களா? இல்ல பவுல் நம்பராக கொடுங்கிறீங்களா? சொல்லுப்பா. தைரியமா பேசியா. நீங்க கஷ்டமா உங்களுக்கு கஷ்டமான கேள்வி நான் கேட்க மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஒரு கிழவிக்கு புரியுற மாதிரி தான் நான் பேசணும்னு ஆசைப்படுறேன். நீ சொல்ற பதில் கிழவிக்கு புரியுற மாதிரி சொல்ல, அவ்வளவுதான். நீ ரொம்ப டீப்பா யோசிச்சு ரொம்ப ஆவிக்குரிய பிரகாரமா அப்படியே ஆழம் கண்டுபிடிச்சு முத்தெடுத்து உடனே போட சொல்ல. இந்த சாவுனா எந்த சாவுங்க? மரண பிரமாணம்னு சொன்னாரே, இந்த மரணம் எந்த மரணத்தை காட்டுது? சரீர மரணத்தை காட்டுதா? இல்ல. அப்புறம் செத்து போன பிறகு நரகத்துல உழவு போன அந்த மரணத்தை காட்டுதா? இல்ல. அப்ப இது எந்த மரணத்தை காட்டுது? இது ஆவிக்குரிய மரணம். எழுத்துக்குரிய மரண பிரமாணம் விடுதலையாக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னா நம்ம சாகவே மாறினார்த்தம். இந்த பாடி கூட சாகாதுன்னு அர்த்தம். அது அப்படி அல்ல. அதாவது எழுத்துக்குரிய பிரகாரமாக உள்ள மரணத்தை சரீர பிரகாரமான மரணத்தை சொல்லல. ஆவிக்குரிய மரணம் நரகங்கிறது மூன்றாவது, அங்க போய் சாப்பாது. அதை பத்தி பிரச்சனையும் கிடையாது. அப்ப மரணம் என்று சொன்னால் தேவனை விட்டு விலகி வாழ்க, நம்முடைய ஆவில மரித்து போன அந்த மரணத்துக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல விளங்கிக்கோங்க. அப்ப இந்த மரணத்துக்கு என்ன பிரமாணங்கள், பாவம் மற்றும் மரணத்தின் பிரமாணங்கள் என்ன அப்படின் போது ஆண்டவர் ரெண்டையும் சேர்த்துட்டாரு. பாவ பிரமாணம் மரண பிரமாணத்துக்கு ஒரு கட்டுப்பட்டுட்டார். ரெண்டு வெவ்வேறு அல்லன்ட்டார். ரெண்டுக்கு ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம்ட்டார். ஆனா பாவம் செஞ்சதுனால அவனுக்கு என்ன சம்பவித்தது? மரணம் சம்பவித்தது. மரணமே பாவத்தின் பிரமாணம் தான். ஹலோ, மரணமே எல்லாரும்
சம்பள மரணம், பாவத்தின் விளைவு மரணம். சரிங்களா? மரணத்துக்கு என்ன பிரமாணம்? நல்லா கவனிங்க. மரணத்துக்கு என்ன பிரமாணம் அப்படின்னு சொன்னா, இவன் மரணம் சொன்னோம்னா கடவுளுக்கு மனிதனுக்கு இருக்கிற உறவு அறுந்து போய்விட்டது. இதனுடைய விளைவுகள் என்ன அப்படின்னா, திறனாப்பட்டி கீதா தான் சொல்லணும். நீங்க வந்து எத்தனை மாசம் ஆச்சு? நீங்க வந்து எத்தனை மாசம் ஆச்சு? எத்தனை வாரம் வரல? எத்தனை வாரம் வரலன்னு சொல்லுங்க போதும். அப்படியே உட்காந்து சொல்லுங்க. ஒரே ஒரு வாரம் வரல. அதுக்கு முன்னாடி 4 வாரம் வரல. நான் பேசுறது புரியாதுன்னே உட்காந்து கேட்க கூடாதுங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு புரியாது, என்னவோ பிரமாணம் பிரமாணங்கிறாரு, பாவம் பாவங்கிறாரு, மரணம் மரணங்கிறாரு. மரணம்னா புரிஞ்சுச்சா புரியலையா? இன்னொரு தடவை சொல்லட்டுமா? மரணம்னு என்ன அர்த்தம்? அதான் சொல்லி கொடுத்தேன் நேரம். கேட்க முடியுமா நீங்க? மரணம்னா என்ன அர்த்தம் சொல்லி கொடுத்தேன்? சொல்லி தரல. அது மனம் ஏற்ற முடியாது இல்லையா? ஏற்ற முடியாதா? மரணம்னா என்ன? பாவத்தினுடைய பிரமாணமாக, பாவத்தினுடைய விளைவாக மரணம் சம்பவித்தது. அது ஆவியில ஏற்பட்ட மரணம். இப்ப அடுத்த கேள்வி, இந்த ஆவிக்குரிய மரணத்தினால் என்ன சம்பவித்தது அப்படின்னு சொன்னா, இங்கதான் பாயிண்ட்டுக்கு வரீங்க. தாபம், வியாதி, வறுமை எல்லாமே எழுத்துக்குரிய மரணம். இதை தொடர்ந்து ஆவிக்குரிய மரணம். எல்லாருமே வருவதற்கு காரணம் என்னன்னா, மரணத்துல ஆரம்பிச்சது, மரணத்துல போச்சு. மரணம் வந்த உடனே கடவுளுக்கு அவனுக்கு டிஸ்கனெக்ட் ஆன உடனே கடவுள்கிட்ட இருந்து வரக்கூடிய அத்தனை ஆசீர்வாதங்களும் கட்டாயிடுச்சு. வேலை நடந்த உடனே எப்படி ஆட்டோமேட்டிக்கா இலக்காயுது, பலம் காயுது, கிளத்தாயுதோ அதே போல இறைவனோடு அந்த உள்ள தொடர்பு, அந்த ஆவியாளன் மறைத்த பின்பு இந்த மனுக்குலத்துக்கு என்ன வந்துருச்சு? சாபம், வியாதி, வறுமை வந்துருச்சு. இதுதான் மரண பிரமாணம். என்னங்க ஒத்துக்கலாமா? என்ன சொல்ற? மரண பிரமாணம். இப்ப என்ன சொல்றாரு? நான் பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ ஒரு கேள்வி சொல்லுங்க, கீதா சொல்லுங்க. மரணம் என்றால் பிரிவை காட்டும் மரணம் பிரிவை காட்டுமையானால், மரணம் பிரிதலை காட்டுமையானால் ஜீவன் எதை காட்டுகிறது? மரணத்துக்கு எதிர்ப்பதம் ஜீவன். என்னங்க? இல்ல அதுக்கு ஸ்கூல்ல எடுக்கணுமா? காத்து எடுக்கணுமா? செத்து போறதுக்கு ஆப்போசிட் பொழைக்கிறது, மரணத்துக்கு ஆப்போசிட் உயிரோடு இருக்கிறது. சரிங்களா? மரணம் வந்து பிரிதலை காட்டுதுன்னா ஜீவன் வந்து எதை காட்டுது? உறவா? என்ன சொன்னாங்க? லதாங்கிறேன் லட்சுமி, அதை கொஞ்சம் கேட்டு சொல்லு. அது என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லு. தலை கொஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காது, என் காதுக்கு வரணும் சவுண்டு. நான் தடுமாறிட்டு இருக்கிறேன், நீங்க புள்ளைய போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற. அது சொன்னது என் காதுல கேட்காம இருக்குது, நீ எடுத்து சொல்லக்கூடாதா? பிரிதலுக்கு எதிர்ப்பதம் என்ன? தேர்தல் அல்லது உறவு கொள்ளுதல். அப்ப ஜீவன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. ஜீவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க உத்தரவுதான் இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ செத்து போயிட்டேங்கிறாரு, எனக்கு ஒரு ஜீவன் இல்லைங்கிறாரு. அப்படின்னா என்ன ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா, இன்னும் தேவனோட என்ன வரல?
செழிப்பு, இதெல்லாம் ஜீவ பிரமாணத்துக்குள்ளே வருகிறது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கின்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆகிட்டு. இப்ப எந்த பிரமாணம் என்னை விடுதலை ஆகிச்சு? ஜீவ பிரமாணம் என்னை விடுதலை ஆகிச்சு. அது என்ன ஜீவ பிரமாணம்? இந்த ஜீவ பிரமாணம் என்ன அப்படின்னா தேவனோடு சேர்ந்து விட்டாய், அதான் ஜீவ பிரமாணம். இப்ப இயேசுவை தெய்வம் தெரிஞ்ச பிறகு ஜீவன் உனக்குள்ள வந்துருச்சு. அது என்ன ஜீவன் வந்துச்சு அப்படின்னா நீ தேவனோடு ஒரு தொடர்புக்குள்ள வந்து விட்டாய், உன் ஆவியில ஒரு உயிர் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அது சொல்ல முடிச்சுட்டு இன்னொரு பாதையை சொன்ன அதே வசனத்துல ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் சொல்லப்பட்டிருக்குது. அது ஜீவ பிரமாணம்னு பிரிச்சேன். அந்த முதல் 2 வார்த்தை ஜீவ ஆவி. சொல்லுங்க, ஜீவ ஆவி. ஜீவ ஆவியை குறித்து போன வாரம் எடுத்தேன், திருத்த முடிச்சீங்க, அப்புறம் சொல்லி கொடுத்தேன் இல்லையா? ஜீவ ஆவி எல்லாரும் சொல்லுங்க, ஜீவ ஆவி. இந்த ஜீங்கிறதெல்லாம் தமிழ்ல எங்க இருக்குதுங்க? இந்த ஜாங்கிற எழுத்து எதனால இருக்கு தமிழ்ல? இல்ல. அப்புறம் இந்த ஜீவங்கிற வார்த்தை தமிழ்ல போட்டு ஆட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. இதுதான் கலைஞர்கள்லாம் கோபம். ஜலம், ஜீவன், இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தூக்கி போடப்பட்ட வார்த்தை. அந்த காலத்துல சமஸ்கிருத வார்த்தை நிறைய பயன்படுத்தப்பட்டுச்சு, பிராமணர்கள் நிறைய யூஸ் பண்ணாங்க. அதனால எழுதினவர் என்ன செஞ்சிட்டாரு, என்னதான் தமிழ் இருந்தாலும் அங்கங்க இடையில சில வார்த்தைகளை உள்ள விட்டாரு. கர்நாடக ஆளுன்னா வேற மாதிரி எழுதியிருப்பாரு. அவர் ஜீவன் போட்டார். சரி, ஜீவன் தமிழ சொல்லுங்க பாவா. கலைஞர் என்ன சொல்லுவாரு? ஜீவன் சொன்னா உயிர் அப்படிதான் சொன்னா. இங்கிலீஷ்ல லைஃப் அப்படின்னு வருது. அப்போ உயிர். அப்ப நம்ம பாஷையில சொல்ல போனா ஜீவன் ஜீவன் போட்டு மண்டை போட்டு பிச்சுட்டு இருக்க கூடாது. உயிர். அதனால ஜீவ ஆவி, அதனால உயிர் ஆவி. நீராவி கேட்டிருக்கிறோம். இது என்ன ஆவி சொல்லுங்க? உயிர் ஆவி. சொல்லுங்க. அப்படி என்ன சொன்னா நீர் ஊற்று அப்படின்னா அவங்க நீர் வரும், நீர் இருக்கும், நீர் போகும், எவ்வளவு எடுத்தாலும் குறையாது, மறுபடியும் வந்துட்டே இருக்கும். அதான் ஊத்து. நின்று போச்சுன்னா ஊத்து இல்ல. என்னங்க கேட்டதப்பா? நேற்று வரைக்கும் தண்ணி வந்துச்சுங்க இந்த ஊத்துல அப்படின்னா இன்னைக்கு அது பேர் ஊத்தா இல்ல? அதான் நின்று போச்சு. ஊத்துனா வந்துட்டே இருந்தா ஊத்து. சுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் அது ஊற்றுகள் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப கவனிக்கணும். எப்படி பாவ மரணங்கள் எப்படி விடுதலை ஆகிட்டு சொல்லும் போது அதுக்கு முக்கியமான இடத்தை கொண்டு வரும்போது ஜீவ பிரமாணம்னு சொல்லாம ஜீவ ஆவி பிரமாணம்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. அதை நான் சுருக்கமா ஜீவ பிரமாணம்னு சொன்னேன், மரண பிரமாணத்தை எதிர்ப்பதமா இருக்கனால. அதனால அதுல ஒரு வார்த்தையை ஒட்ட வைக்கிறாரு. அது என்ன வார்த்தைன்னா ஜீவ ஆவியின் பிரமாணம். ஜீவ ஆவியின் பிரமாணம். The spirit of life அப்படிங்கிற spirit of life அப்படிங்கிற ஜீவ ஆவி. ஜீவ ஆவி. இப்ப ஜீவ ஆவி உயிருள்ள ஆவின்னு என்ன அர்த்தம்னா அந்த இடத்துக்கு அவர்கிட்ட போனா ஜீவன் கிடைக்கும், ஜீவன் தருவாரு, அவர் தான் ஜீவனின் அதிபதி, அவர் தான் ஜீவனின் பிறப்பிடம் அப்படின்னு அர்த்தம். அவரு இப்ப இந்த ஜீவ ஆவி ஆர்டர் சொன்னா நல்லா விளங்கிக்கோங்க. போன வாரம் சொன்னதை நான் கேள்வி கேட்காம சொல்றேன். ஏன்னா போன வாரம் கேள்வி கேட்டுட்டேன். ஆவிக்குரிய உலகத்துல நீ மிளந்துட்டு கூடாது. இன்னைக்கு என்ன நினைச்சிட்டு இருக்காங்க உலகத்துல கிறிஸ்தவங்க? ஆவியானவர் வந்தா கை தட்டுவாரு. நல்லா யோசிக்கணும், இது எவ்வளவு ஒரு பரிதாபம் பாருங்க. ஆண்டவர் வந்தா கை தட்டுவாரு, அன்னி பாஷை பேசுவாரு, முடிஞ்சா 2 பேர்த்த ஆட்டுவாரு, முடிஞ்சா 2 பேர்த்த கீழே தள்ளுவாரு. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான ஒரு வியாக்கியானம் தமிழ்நாட்டு தந்தோகத்துக்காரன் ஆவியானவர் தரது ஆவியானவர் வந்தா கை தட்டுவாரு, முடிஞ்சா அன்னி பாஷை பேசுவாரு, முடிஞ்சா 2 பேரும் கீழே விழுவாங்க இல்லைங்களா? 2 பேரும் ஆட வைப்பாரு ஆண்டவர். இப்படியே நினைச்சிட்டு இருக்கிறோம். இது நீங்க ஒரு நல்ல ஒரு 10ஆம் கிளாஸ் பண்ணி யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் ஆவியானவர் செய்வாரா? இது செய்யறதுனா பரிசுத்த ஆவியானவரா? சொல்லு என்ன பாப்பா? கையை தட்டுறதுதான் பரிசுத்த ஆவியானவரா? ரொக்க சபலம் கரபலபலபலாயா இது பேசுறதுதான் ஆவியானவரா?
போன வாரம் சொன்னேன். ஆவிக்குரிய மரணம், ஆவியில் ஏற்பட்ட மரணம் சரீர மரணத்திற்கு வேறாக காரணமாக அடிப்படையாக போனது போல ஆவிக்குரிய மரணம் எழுத்துக்குரிய மரணத்தை பிறப்பித்தது. அப்படியானால் மிச்சம் சொல்லுது லட்சுமி, அப்படியானால் மிச்சம் சொல்லு லட்சுமி. ராஜேந்திரனை பார்த்தாதான் எனக்கு பாவமா இருக்குப்ப. பயங்கரமா தெரியுதுனா சார், அதனால இப்ப பேசாதான் கேள்வி குடிஞ்சிட்டு இருக்கு உங்க அம்மா. சொல்லு பண்ணதர. ஆவிக்குரிய ஆவியில ஏற்பட்ட மரணம் சரீர மரணத்தை கொண்டு வந்துச்சா? அது போல அடுத்தது சொல்லு. சொல்லு, கரெக்டா சொல்லு. என்ன எழுத்துக்குரிய நீ சொல்லியா? ஆவிக்குரிய மரணம் எழுத்துக்குரிய மரணத்தை பிறப்பித்தது போல. அப்புறம் சொல்லு சொல்லு டேவிட். இதுக்கு போய் காலேஜ் படிக்கணுமா ஐயா? ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணாட்டு கூட சொல்லலாம் ஐயா. ஆவிக்குரிய மரணம் எழுத்துக்குரிய மரணத்தை கொண்டு வந்துச்சுன்னா அப்ப ஆவிக்குரிய ஜீவன் எதை கொண்டு வரும்? எழுத்துக்குரிய ஜீவனை எழுத்துக்குரிய உசுரை கொண்டு வரும். மண்ணில் நிறுத்துங்க பாயிண்ட. அப்ப ஆவிக்குரிய ஜீவன் வந்த உடனே நமக்கு என்னவோ கூடி வருகிறோம்னா எழுத்துக்குரிய ஜீவனும் கூடுகிறது. எழுத்துக்குரிய ஜீவனும் கூடுகிறது. எழுத்துக்குரிய பிரகாரமா உயிரும் கூடுகிறது. அந்த ஜீவன் வந்த உடனே இந்த ஜீவனும் வருகிறது. அதெல்லாம் ஜீவ பிரமாணத்துல வருகிறது. தீர்க்காயுசுங்கிறது அந்த ஜீவ பிரமாணம். அதுக்கு என்ன காரியங்கள் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவை ரோமர் 8:11 சொல்லுங்க. டேவிட் சொல்லு, படிக்கல. இப்ப சொல்லுங்க. மனப்பாடம் பண்ணா சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. கத்த விட மாட்டாரு. அர்த்தம் தெரிஞ்சாதான் சொல்ல விடுவாரு. அர்த்தம் தெரிஞ்சா தாராளமா சொல்லலாம். சும்மா ரவுண்ட் அடிக்காதீங்க. நீங்க ஒப்பிக்க பாக்குறீங்க, ஒப்பிச்சா வராது. தேவிக்கு தெரியுமா? ஏன்னா உனக்கும் வசனத்துக்கு 1.25 மைல் தூரம் இல்லையா? அதெல்லாம் உன்னை கேள்வி கேட்காம இருக்கிறேன். தேவி, நீ படிச்சு ஒரு டீச்சரா இருக்கிறவ. நீங்க முதல் ஸ்தானத்துல இருந்து நீ பதில் சொல்லணும். நீ பின்னாடி உட்காந்துட்டு புள்ளைய கொஞ்சிட்டு உட்காந்துக்கிட்டு வார வாரம் நாமக்கல் இருந்து பாவம் வந்துட்டு இருக்கிற. பைபிள் அப்படி ஒரு வசனம் இருக்குது. தாயும் தாப்படியும் கனம் பண்ணுன்னு சொன்னோன்னே இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்களா? 10,000 வச்சுக்கோ, 1000 வச்சுக்கோ, இதை வச்சு சிம்பியோ நீ சுடுகாட்டுக்கு போவியா தெரியாது அப்படின்னு பொறுப்பான ஒரு காணிக்க. அந்த காணிக்கை கொண்டு போய் ஆயப்பனை கொடுத்துருவானா. கேட்டா நான் கனம் பண்ணிட்டேன், அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. எங்க அப்பனுக்கு நான் செய்வேன்னு செஞ்சுட்டேன். அதை வச்சு அவன் சின்னாலும் சரி, அவன் பொழைச்சாலும் சரி, செத்தாலும் சரி, வசனத்தை நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லுவானா. அது மாதிரி நான் ஓட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிதானே? கர்த்தர் வந்து காதல பூ வச்சுட்டு இருக்கிறார். உன்னை கோயிலுக்கு வர சொன்னது உன் பாடி பர்சன்ட் ஆகிறதுக்காகவா? அப்ப இந்த சபையில 2 பேர் 3 பேர் தான் நான் கேள்வி கேட்கணும். மற்றவங்க எல்லாம் சும்மா வச்சிருப்பீங்க. ஏதாவது மற்ற யாருக்கும் மண்டையில ஒண்ணு இருக்காது. அதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. நான் மற்றவங்க எல்லாம் பொம்மை கட்ட மாதிரி உட்காந்துட்டு பாய தேய்ச்சிட்டு போகணும். அப்படிதானே? இந்த ஒரு அம்மா வைக்கிறதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்குது. உன்னை மனுஷன் நினைச்சு நான் கேட்டேன்லம்மா, நான் என்ன நினைச்சுக்கிறேன்.
உன்னை ஒரு மனுஷன் நினைச்சு கேட்ட மாட்டியா? இவ்வளவு நல்லா கேட்காம இப்ப எனக்கு இப்ப தெரிஞ்சிச்சு உன்னை ஏன் நான் கேட்கலன்னு. கிட்ட வந்தனே மவரை காட்டுறேன்ல. சொல்லு. கவனிங்க, மனப்பாடம் பண்ணா ஒப்பிக்க முடியாது. 75% சரியான பதில். அது சரியான காரணம் சொல்றேன் கேளுங்க. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரில் இருந்து எழுப்பினவருடைய ஆவி. விஷயம் ஒண்ணுதான். உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார்னா உங்க சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இதான் மேட்டர். ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். இதான் மேட்டர். சொல்லுங்க. ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான, அதாவது சாக இருக்கிற, சாக liable to die, சாக இருக்கிற, சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை யார் உயிர்ப்பிப்பார்? ஆவியானவர் உயிர்ப்பிப்பார். இதுதான் மேட்டர். இதை சொல்றதுக்கு 2 தடவை ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. அதுக்கு போய் தடுமாறுறீங்க. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தார். அப்படி ஒரு டாவுறாரு. அது நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வார்த்தை சொல்றாரு. சும்மா உங்களுக்கு அப்படி சொன்னாரு பாருங்க. இதுக்கு மேல நான் உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு தெரியல. படிச்சவங்களுக்கே புரியனா, படிக்காதன்னு ஒரு அளவும் முடியாது. சொல்லுங்க. பரிசுத்தாவிதான் அப்படி வர்ணனை கொடுக்கிறார். ராஜாதி ராஜா, ராஜா மார்த்தாண்ட, ராஜாதி ராஜ கம்பீர, ராஜகுல தலைவர் அப்படின்னு சொல்றாங்களே, அது போல இந்த ஆவிக்கு ஒரு 10 பேர் கொடுக்குறாரா? அது என்ன வேலை செய்யுன்னு தெரிஞ்சுக்கோ. சும்மா நினைச்சிட்டு இருக்காத. உனக்கு கை கட்டிட்டு கபா 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 கபான்னு பேசுற நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன செஞ்சீங்க? நல்லா உருந்து பிறண்டல அப்படிங்கிறீங்க. ஹலோ, அந்த கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. இன்னும் ரப்பர் சுத்திட்டே உட்காந்துருக்காங்க. ஏழு கிறிஸ்துவை மனிதர்களுக்கு எழுப்பினவருடைய ஆவி. சொல்லுங்க. நீங்க புரிதா பாருங்க. அவர் என்ன சொல்ல வராரு பாருங்க. செத்து போன 3 நாள் பணத்தை என்னங்க ஒரு மருந்து எழுப்பிடுச்சு அப்படின்னா நீ சாதனமாக கிடக்குறீங்க. உனக்கு சுகம் கொடுக்குமா கொடுக்காதையா? நீங்க கொஞ்சம் யோசிங்க. இதுதான் சொல்ல வராரு. என்னங்க பெருசா சொல்றாரு? 3 நாள் பணத்தை எழுப்பினாருடைய சரீரத்துல அவரை ஜீவனை கொடுத்து எழுப்பினாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் இருக்கிறாரா இல்லையா? அவர் சொல்றாரு இருந்தால். நீ மனுஷனா இருந்தா அப்படிங்கிறத மனுஷன அவர் சொல்றது. நீ மனுஷனா இருந்தா செய்யும். அப்படின்னா அவர் சொல்றாரு நீ இருக்கிற, நான் உன்னை விட்டு வருவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, எந்த காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையில். அப்ப இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் இப்ப என்ன செய்யப்படுறாரு? ஒரு தடுமாறிட்டு இருக்கிறீங்க வசந்த ஒப்பிக்கிறதுக்கு. இப்ப என்ன செய்ய போறாரு? இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் மறுபடியும் போறார். அதான் எம்பசைஸ் பண்றது. இயேசு கிறிஸ்துவை மரித்தோர் எழுப்பினவர் உங்கள் சாவுக்கான சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார் அப்படின்னு சொல்லுங்களேன். இதுக்கு போய் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டேவிட் என்னையா போட்டு குழப்பிக்கிறீங்க? சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை எழுப்பினது போல நம்மை எழுப்புவார். அதை சொல்ல முடியாது இல்லையா உங்களால? சொல்லு டேவிட்.
இயேசு கிறிஸ்துவ எழுப்புனவரோட ஆவி எனக்குள்ள இருந்தா இயேசு கிறிஸ்து எழுப்புனது போல என் சாவுக்கு ஏதுவான சரீரத்தையும் எழுப்புவார்ல உயிர்ப்பிப்பார்னு சொல்லப்படுறது. உயிர்ப்பிப்பார். அப்ப நம்ம கூட இருந்துகிட்டு அவர் கை கட்டிட்டு இருக்கா நினைச்சிட்டு இருக்காதீங்க. நாலாவது பதில் விளங்கிக்கோங்க. உங்களுக்குள்ள இருந்துகிட்டு ஒவ்வொரு செல்லுகளுக்குள்ள இத கையை தட்ட எனக்குள்ள இருக்கிறாரு. இன்னும் நான் சாதத்துக்கு ஏதுவான சரீரத்தையும் என் தேவன் அவர் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப ஏன் என்ன இடுப்பு இருக்குன்னு கேட்காதீங்க. நீங்க விசுவாசிக்கிறவன் உள்ளத்துல இருந்து எங்க இருந்தீங்க நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் 2 வார்த்தை நான் சொல்றேன். விசுவாசியின் உள்ளத்துல இருந்து இல்ல. ஹலோ ராஜேந்திரன் சார், அவரு பாருங்க எவ்வளவு ஒரு குசும் பாருங்க ஆண்டவருக்கு. விசுவாசியால் நடக்கும் அடையாளங்கள் சொல்லல. நான் சொல்ற கேள்வி சொல்லு. கொஞ்சம் கஷ்டப்பட்டு கேள்வி என்ன செய்யறது? விசுவாச உள்ளத்துல இருந்தா அப்ப என்ன வித்தியாசம்? விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசிக்கவில்லை. பார்த்துக்கோங்க. அந்த இடத்துக்கு போற ஆண்டவர் எல்லாரும் எல்லாரும் புறப்படாது. இதெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ? விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு ஒரு ஜீவ ஆவியாக இருப்பதை விசுவாசிக்கிறேன். அவரின் சரீரத்தை உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசிக்கிறேன். விசுவாசிகளிலிருந்து புறப்படுகிற தண்ணீர்கள் விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் அல்ல, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள். அவனை அப்ப ஒரு வார்த்தை கூட எத்தனை போடாம கரெக்டா போட்டுக்கிட்டு போறாரு. எந்த இடத்துல எதை போடணுமோ அதை கரெக்டா அப்படியே போட்டே போறாரு. விசுவாசிக்கிற உலகத்துல வந்து ஜீவ தண்ணீர்கள் அப்ப சரீரத்தை அவர் உயிர்ப்பிப்பார். சொன்னாரு உங்கள் சரீரமே என்னுடைய ஆலயம் சொன்னாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, உங்க சரீரத்தின் மீது ஆவியானவர் அக்கறை உடையவரா இருக்கிறார். என்ன சொல்லுங்க? சரீரத்தின் மீது அக்கறை உடையவரா இருக்கிறார். அப்ப அந்த ஜீவ ஆவிக்கு என்ன சொல்லுங்க? ஜீவ ஆவிக்கு என்ன வேலைன்னா ஜீவனை கொடுக்கறதா வேலை. ஹலோ, சிம்பிளா வேலை முடியுது. அதுக்காக 1 மணி நேரம் பேச மாட்டேன். ஜீவ ஆவிக்கு வேலை என்ன? ஜீவனை கொடுப்பார். ஜீவனா ஒண்ணு ஆவிக்கிற ஜீவன் போடாதீங்க. இல்லைங்க, எழுத்துக்குரிய ஜீவனை தருவார். இப்ப எழுத்துக்குரிய ஜீவன் என்ன அப்படின்னா, நான் சாதாரணமா கேட்கிறேன், கவனிங்களா, இவர் பொழப்பாரோ மாட்டாரோ தள்ளுங்கிறீங்க. நாம பொழைச்சிட்டேன்னு சொல்றேன். இதுல என்ன அடங்கி இருக்கு பாருங்க. உயிர் வந்துச்சு என்ன அர்த்தம்? இவன் அப்படியே உட்காந்து கண்ணை மட்டும் முடிச்சிட்டு இருக்கிறான். அவன் உயிர் வந்துருச்சு. அதுவும் என்ன பிரயோஜனம்? அது செத்துக்கிறான் பேசாம. என்னங்க, உங்க பையன் ஆஸ்பத்திரியில கிடக்குறான். உங்க கண்ணு மட்டும் தான் வேலை செய்யுது. உலகத்துல வேற எதுவும் வேலை செய்யுது டாக்டர் சொல்லிட்டாரு. கண்ணு மாத்திரம் வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டாங்க. அது வேலை செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் ஃபீஸ்னா நீங்க என்ன செய்வீங்க? நைட்டா ஊசி போட்டு கொண்டுருங்க சொல்ல மாட்டீங்களா? 1 வருஷம் ஆனாலும் அவன் பேச மாட்டான். இது விசித்திரமான நோய். கண்ணு மாத்தினா அது திறந்துட்டே இருக்கும்.
அப்படின்னு சொல்றான். அவனை உயிரோட வைக்கிறதுக்கு இந்த கண்ணு மாத்திரம் ஆடிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் பெற்றாருச்சுன்னா என்ன செய்வீங்க? அப்ப அப்படி ஒரு உயிரை தேவைன்னு சொல்லல. அவன் பொழைச்சிட்டான என்ன இருக்குன்னா அவனுக்கு பலன் ஒன்று இருக்குது, அவனுக்கு ஆரோக்கியம் ஒன்று இருக்குது, அவனுக்கு சுகம் வந்து இருக்கிறது. அப்ப இந்த ஜீவன் வார்த்தைக்குள்ள இந்த 3 வந்தாதான் ஜீவன் வரும்னு அர்த்தம். அதை புரியுதுங்களா? அப்ப இந்த ஜீவனை தரல, சும்மா ஜீவனை தரல, உனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஜீவன் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவனு சொன்னேன் 2-3 பாயிண்ட் மிஸ் பண்ணிட்டு கடைசி பாயிண்ட்டுக்கு போறேன். எசேக்கியேல் 47 கணுக்கால் அளவாலும், முழங்கால் அளவாலும், இடுப்பு அளவாலும், கடக்க முடியாத நீச்சல் ஆழம். இந்த கடக்க முடியாத நீச்சல் ஆழம் எதை காட்டுகிறது? கேள்வி கேட்டிருக்கேன். கடக்க முடியாத நீச்சல் ஆழம் எந்த அனுபவத்தை காட்டுகிறது? எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. ரொம்ப 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 ஆவியில வளர்ந்தவங்க கூட இந்த இடத்துக்கு போக முடியாது. அது பயங்கரமான அனுபவம். நீ முழங்கால் அனுபவத்துக்குள்ளே வரல. அதெல்லாம் முழங்கால் அனுபவம். முழங்கால் படிப்போட ரப்பும் பவுலும் ஜெபம் பண்ணணும். இடுப்பு ஜெபம் என்னன்னு கேட்டாங்க. இடுப்பு வழியோட ஜெபிக்கிறது இல்ல, இடுப்பு ஒடிகிற அளவுக்கு ஜெபம் பண்ணணும். நாங்க இடுப்பு ஒடிகிற அளவுக்கு ஜெபம் பண்ணணுமா? அப்படி ஒரு பாரமா, ஆத்மா பாரம், ஜனத்துக்காக ஜெபிக்கிறதாம். கடக்க முடியாத நீச்சலானா அது சொல்லவே முடியாதுங்க. அது பயங்கரமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கடக்க முடியாத நீச்சல் ஆழத்தை. ஆனா உண்மை என்ன? என்னையா கடக்க முடியாத நீச்சல் ஆழன்னு கத்தர் எதை சொன்னாரு? அதனுடைய உண்மையான பொருள் என்ன? ஆவிய சொன்னாரா? சரி, அப்புறம் பாலாமணி சிஸ்டருடைய பொண்ணு இதுவரைக்கும் வாயை திறந்து ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லிருக்கான்னு கேட்டா தெரியல. உன்னையும் அந்த முட்டா லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க, நான் மாத்திரம் வித்தியாசம் கிடையாது, என்னையும் அந்த லிஸ்ட்ல வச்சுக்கோங்கிற. அப்படிதானே பாப்பா? அப்படிதானே? போன வாரம் வந்தே வரலையா? இப்ப இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இல்லையா? பின்னாடி மேல டாப்ல சொல்லுங்க. ஆண்டவரை அறிகிற அறிவா? நீ சொல்லுயா. புதிய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடாது, புதிய ஏற்பாட்டின் அனுபவம். புதிய ஏற்பாட்டின் அனுபவம் உங்களுக்கு தெரியாது இல்ல? விக்கி சொல்லணும், ஆனா நமக்கு தெரியாது. புதிய ஏற்பாட்டின் அனுபவம் எப்படி? புதிய ஏற்பாட்டின் அனுபவம் சொல்ற விக்கி, பதில் சொல்லு பாவம். அது ரைட்டுப்பா. அது எப்படி புதிய ஏற்பாட்டின் அனுபவம் என்று சொல்ற? எப்படி புதிய ஏற்பாட்டின் அனுபவம் சொல்றோம்? சுப்புலட்சுமி அக்கா, என்ன சர்மலி, என்னது? அது எப்படி புதிய ஏற்பாட்டின் அனுபவம் சொல்றாங்க சொல்லு. எல்லாருக்கும் தெரியலன்னு அர்த்தம், அப்படியானா? பின்னாடி உட்காந்து 2 பேருக்கு தெரியும், கை தூக்குறாங்க, ஆனா நமக்கு தெரியாது இல்லையா? இந்த சபையில 2 பேர் தான் எல்லா கேள்விக்கும் பதில் தெரியும். அக்கா சொல்லுங்க, புதிய ஏற்பாட்டின் அனுபவம் சொல்றாங்க, அது எப்படின்னு சொல்லுங்க. அது எப்படி புதிய ஏற்பாட்டின் அனுபவம்? டேவிட் சொல்லியா. புதிய ஏற்பாட்டின் அனுபவம் கடக்க முடியாத நீச்சலாளன்னு சொல்றாரு, இது எப்படின்னு கேட்டேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே
பரிசுத்த ஆவியானவர் வந்தாரு போனாரு, வந்தாரு போனார். சிம்சோன் மீது இறங்கினார், சிங்கத்தை கிழித்தார், போயிட்டார். தீர்க்கதரிசி மேல வந்தாரு, தீர்க்கதரிசனம் சொன்னாங்க, போயிட்டார். வந்தாரு போனாரு. இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு அப்படி அல்ல. என்றைக்கு நம்மளோட கூட இருக்கிறார் அல்லவா? அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் உள்ளத்திலிருந்து ஜீவ தமிழ் நதிகள் புறப்பட்டு ஓடுன்னு சொன்னார் அல்லவா? அப்ப இந்த நதியின் அனுபவம், இந்த நதியின் அனுபவம் பழைய ஏற்பாடு நதியும் கிடையாது, வாய்க்கா கூட கிடையாது. பரிசுத்தாவியானவர் வாய்க்கா மாதிரி கூட செய்யல. எல்லாரும் போய் தனிக்கு எல்லாரும் போய் பரிசுத்தாவை கற்றுக்கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டுல எல்லாரும் போய் பரிசுத்தாவியானவர் கிடையாது. ஒரு சில தேவ மனிதர்கள் மீது பரிசுத்தாவியானவர் வந்தாரு, உட்கார்ந்தாரு, போனாரு. இது கணுக்கான வாரம் கூட கிடையாது. எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. புதிய ஏற்பாட்டுல யாரெல்லாம் விசுவாசிக்கிறானோ அவனுடைய உள்ளத்திலிருந்தெல்லாம் ஜீவத்தலைவர் நதிகள் புறப்பட்டு ஓடுன்னு சொன்னதுனால இந்த கடக்க முடியாத நீர்த்தாவரம் என்பது புதிய ஏற்பாட்டின் அனுபவமாக மாறுகிறது. அப்ப ஆண்டவர் விசுவாசிக்கிற நம்ம குறிச்சு எழுதப்பட்டுகிற வசனம் அர்த்தம். இன்னைக்கு புரியுதா? புதிய ஏற்பாட்டின் அனுபவம்னா ஒரு அனுபவம் அர்த்தம். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு கரெக்டா சொல்றாரு. 47:9 வாசிக்கிறோம். அந்த வார்த்தையை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. 47:9 எசேக்கியேல். ஹலோ ராஜகுமாரி, உன்னை படிக்கணும்னா நாலு வார்த்தை முக்கியம். சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் யாவும். சொல்லுங்க, இந்த நதி போகும் இடம் எங்கும் யாவும். ரெண்டு பிரிக்கூடாது. எங்கும் யாவும் அப்படின்னா எங்கெல்லாம் இந்த நதி போகிறதோ அங்கெல்லாம், அங்குள்ள எல்லாம். இந்த நதி சம்பவிப்பது என்னவென்றால், இந்த நதி போகும் இடம் எங்கும் யாவும். அடுத்த ரெண்டு வார்த்தை ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். சொல்லுங்க. இந்த நாலு வார்த்தையை மனப்பாடம் பண்ண முடியாது இல்லையா? ராஜகுமார், இந்த நாலு வார்த்தை சொல்லு. எங்கும். சொல்லுங்க. யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். இந்த பரிசுத்தவான்கள் போகிற இடத்துல எல்லாவற்றையும் என்ன நடக்கிறது? எங்க எல்லா இடங்களிலேயும் அங்க உள்ள எல்லா ஜீவராசிகளும் பிழைக்கும் என்று சொல்லாமல் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும் சொல்றாரு. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஆரோக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை பத்தி எல்லாரும் பேசிட்டு வரேன். அப்ப ஜீவ ஆவியானவர் நதிகளை உங்களுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறார். அவர் என்ன செய்யறாரு? உங்களை ஆரோக்கியப்பட்டு உன்னை பிழைக்க செய்கிறார். உன்னை ஆரோக்கியப்பட்டு பிழைக்க செய்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஜீவ நதி எனக்குள்ளே பாய்கிறது. அவரின் சரீரத்தை ஆரோக்கியப்படுத்தி என்னை பிழைக்க வைப்பார், என்னை பிழைக்க வைக்கிறார். அதனால ஜீவ ஆவியானவர் என்ன செய்யறாருன்னு சொல்லி முடிச்சேன். அதான் ஜீவ ஆவியானவர் உள்ளுக்குள்ள வந்தோடனே அவரு இப்படிப்பட்ட வேலைகளை அவர் செய்கிறார். ஆரோக்கியப்பட்டு பிழைக்க செய்கிறார். சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். உன் சரீரத்துல தங்கி இருக்கிறார். உன் சரீரத்துல வாசமா இருக்கிறார். இந்த சரீரத்துல இந்த தேவனை மகிமைப்படுத்துங்கள் அப்படின்னா வியாதி எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். இதுல எளிமையில் இருந்தா தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. உன் பையனுக்கு எப்படி கிழிச்சு போன சட்டம் போட்டுட்டு 0 மார்க் வாங்கிட்டு அப்பாவுக்கு மகிமையை கொண்டு வராதோ, அதே போல நீ வாழ்க்கையை தோற்றுக் கொண்டிருப்பாயானால், உன் சரீரத்துல நீ வியாதியில படுத்துக் கொண்டிருப்பாயானால் அது உன் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. அப்ப நீ சரீரத்துல ஆரோக்கியமா இருக்க வேண்டும். அதுக்கு தேவ ஆவியானவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதுக்கு நீ நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னடான்னா, இமயமலையவோ ஐயர்மலையோ வெட்டி தாக்கின அவசியம் இல்லை. பெரிய பெரிய காட்டை அழிக்கணும்னு அவசியம் இல்லை. உள்ளத்துல விசுவாசா போதும். ஆமேன்னு சொல்லுங்க. இது எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கொடுக்கப்படுகிறது. ஆமேன்னு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் நீங்க 10 பைசா நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க உள்ளத்துல இந்த வசனம் உண்மை என்று அப்படி விசுவாசினா போதும். உங்க வாழ்க்கை தலைவராக மாறிவிடும். ஆனா நீங்க அதை விட்டுட்டு நீங்க முருகப்பெருமான் மாதிரி மனிதர்களாக விட்டுட்டு வராங்க. இது ரொம்ப சிரமமா இருக்குது. அதான் வண்டி இருக்குது, அதான் புரிதல் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, படிச்சுட்டு இருக்கிறாங்க,
புகுமிடம் எங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு எங்கிருந்து புறப்படுது? நதி எங்கிருந்து புறப்படுது? கொடுகுமலையா? எங்கிருந்து புறப்படுது சொல்லுங்க கீதத்தை. அற்புதம் சொல்லுமா. எங்கிருந்து புறப்படுது? நான் எங்கேயா பாத்தீங்களா? நீ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கீங்களா? இந்த நதி எங்கிருந்து புறப்படுது? அற்புதம். நீ ஏன்னு சோப்பை வாங்கலைங்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கோ. அற்புதம். உட்காந்து பாய தேய்ச்சிட்டு போறதுக்கு உட்காந்துட்டு இருக்கிற இல்லையா? அப்படிதானே? இப்ப நான் பேசுறது நீ காதுல வாங்க மாட்டியா? இதோட 100 தடவை சொல்லிட்டேன். விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் நதிகள் 100 தடவை சொல்ல பண்ணி சொல்லு. வாய்க்கு சொல்லு. எங்க இருந்து வருது? கூவாத்துல இருந்தா? எங்க இருந்து வருது? சொல்லாத்துல உட்காந்துட்டு இருக்கிற எனக்கு பேர நோட் எடுத்துக்கிறேன். நதி எங்கிருந்து புறப்படுது? கலையரசன் விசுவாசியின் உள்ளத்திலிருந்து. எல்லா உள்ளத்திலிருந்து புறப்படாது. விசுவாசியின் உள்ளத்திலிருந்து அல்ல, விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து. விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து புறப்படுகிற ஜீவ தண்ணீர் நதிகள். அந்த ஜீவ தண்ணீர் என்ன செய்து? ஜீவனை தருவது மாத்திரமல்ல, சரீரத்தை உயிர்ப்பிக்கிறது, அது ஆரோக்கியத்தை கொடுக்கிறது, அது உங்களை பிழைக்க வைக்கிறது, அது உங்களை வாழ வைக்கிறது. இதை விசுவாசிக்கிற இடம் இல்ல. மாத்திரை மருந்து ஆபரேஷனை மாத்திரம் விசுவாசிச்சுட்டு இருக்கிறோம். தேவன் கொட்டயத்துல போட்டிருக்கிற மனுஷன் அப்பத்தினால் மட்டும் பிழைத்து விட முடியாது, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையை விசுவாசிப்பதால் பிழைப்பான். இங்க வந்துட்டு கை நீட்டி ஜாம் பண்ணோடனே முடிஞ்சு போச்சுன்னு மலரம்மா நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வசனத்தை கேட்கறதுல வசனத்தை உழுப்புல கொண்டு போறது கிடையாது. மன்னிப்புனா கிலோ என்ன, மறக்கிறதுனா செலவு லிட்டர் என்னன்னு கேட்டுட்டு இருக்கிறோம். மன்னிப்புன்னா என்னன்னு தெரியாது, மறக்கிறதுனா என்னன்னு தெரியாது. குடிஞ்சு சண்டை, குச்சிப்புடி சண்டை, விளக்கமாத்தடி, செருப்படி, கல்லெடுத்து மூஞ்சி உடைக்கிறது, மைக்க பிக்கிற சண்டை, இதெல்லாம் கற்று வச்சுட்டு இருக்கிறோம். இந்த மன்னிப்பு மறக்கிறதெல்லாம் காத்துல போயிடுச்சு. இருக்குது. நான் என்ன மோகன் பிரசங்கம் பண்ணுவேன்? தத்துவ நேசின்னு பைபிள்ல போட்டிருக்குதுங்க. நமக்கு அது தேவையில்லை. உன்னை நேசிக்கிறவனே நேசிச்சா விபச்சாரிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் கேட்கிறாரு. உங்களுக்கு வெக்கமா இருக்காரா? உன் வாழ்க்கை உனக்கு ஒரு பத்து வைக்க மாட்டாரா? உன்னை நேசிக்கிறவனே நேசிச்சா விபச்சாரத்தை நடத்துற விபச்சாரிக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்னு பைபிளை கேட்டிருக்காங்க. உனக்கு குட் மார்னிங் சொல்றதுக்கு நீ குட் மார்னிங் சொன்னா, உன்னோட பேசுறவங்க நீ பேசினா, நல்லா சொல்றவங்க நீ நல்லா இருந்தேன்னு கேட்டா உனக்கு என்ன வித்தியாசம்? இதனால எனக்கு சொல்லிருக்கேன். அப்ப நீ தெரிஞ்சுக்கோ. இருக்கிறோம். மன்னிக்க முடியல, நம்மளால மறக்க முடியல, ஜீர்ணிக்க முடியல. எதை ஒரு வார்த்தை சொல்லுங்க. நமக்கு ஒரு பைபிள் கேடா, நமக்கு ஒரு பைபிள் கேடா. எனக்கு வெக்கமா, நான் யோசிச்சு பாக்குறேன். நான் ஊழியத்தோடு போயிடலாமா? ஒருத்தனை தேடுங்கிறான் கர்த்தர். ஒருத்தனை நான் இது வரைக்கும் தேடிட்டு இருக்கிறேன். ஒரு விசுவாசி யாராவது மன்னிக்கிற மாதிரி இருக்கேன் என் வாழ்க்கையில் பழகிட்டு இருக்கேன். இன்னும் நான் பார்க்கலைங்க, இன்னும் நான் கண்டுபிடிக்கல. எல்லாம் பழி வாங்குறதுல நம்பர் 1 இருக்கிறாங்க. பழி வாங்குறது. ஒரு அம்மா கிட்ட போய் நீதி செய்யுங்கிறேன், எனக்கு நீதிக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. ஒரு அம்மா சொல்லுது, இப்படி ஒரு அம்மா அநியாயம் பண்ணுது, நியாயம் செய்யுங்க கேட்டா எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாதுங்க. அது அந்த அம்மாவோட பரிசுத்தம். ஆவிக்குரிய மனசு குறைஞ்சதே தேவையில்லை. கண்ணுக்கு தெரிஞ்சு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் குறைஞ்சதுன்னு தெரியுது. பரவாயில்ல, என் சத்துரு வாங்கக்கூடாது. என் சத்துரு எப்படி இருக்கக்கூடாது? பரிசுத்தமே போனாலும் பரவாயில்லைங்க, நான் சபைக்கே வரணும். ஏசே கோச்சு தான் செய்யுங்க, போட்டுங்க.
ஆனா ஏன் சத்தரிக்க கூடாது, சந்தோஷமா சத்தர் விழும்போது சந்தோஷப்படாது, அவன் பசியா இருந்தா சோறு போடுன்னு கத்த சொல்லியிருக்கிறார். பழிவாங்குதல் எனக்கு குறிக்குன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம தலைவா போயிட்டு இருக்கோம். மலரம்மாவால இவ்வளவு பெரிய பிரசங்கம். பைபிள் இருக்கிற ஒரு அம்மாட்ட நம்மளால பேச முடியல. இங்க உட்காந்து பிரசங்கம் கேட்க வரோம், இங்க உட்காந்து பிரசங்கம் கேட்க வரோம். புள்ள என்ன தப்பானாலும் மூடிக்கட்டு, ஆத்தா என்ன தப்பானாலும் மூடிக்கட்டு, பக்கத்து வீட்டுக்காரி எந்த தப்பு பண்ணாலும் குறைச்சி கட்டு, இல்ல திறந்து காட்டு. நீ ஒரு ஆட்டை திறந்து காமிச்சா நான் 100 ஆட்டை திறந்து காட்டுறேன். நீ 2 பேருக்கு தெரியுற மாதிரி 4 சூத்துக்குள்ள பேசினா நான் 4 பேருக்கு தெரிய மாதிரி நடுவுல பேசுறேன். இதுதான் நம்ம பாயிண்ட் இப்ப போயிட்டு இருக்கு. இப்ப முஸ்லிம் சபையில ஓடுற பாயிண்ட் அந்த பாயிண்ட் தான் ஓடிட்டு இருக்கு. கூவலை தான் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு 4-5 பேர் சப்போர்ட், அப்படியே 4 வலுக்க டைமா சும்மா பணம் மரம் மாதிரி சும்மா கும்முன்னு வாழ மரம் மாதிரி சப்போர்ட். அது கடந்த வாரத்துல ஜீவாவியானவர் ஜீவனை தருவார். கடந்த வாரத்துல மனம் மறுரூபமாவதை பத்தி பேசினேன். இப்ப கடந்த வாரத்தை நான் நினைவுபடுத்தி முடிக்கிறேன். கடந்த வாரம் ரீகால் பண்றேன். ஆவி ஆத்மா சரீரம் ஏற்கனவே சொல்லிட்டேன். மனிதன் ஆவி ஆத்மா சரீரத்தோடு படைக்கப்பட்டவன். இப்ப ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பாவிகளாக இருந்தோம்னு சொன்னோம். நல்ல கவனிங்க, பாவிகளாக இருந்தோம். எனக்கு ஒரு சந்தேகம், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன், எனக்கு இன்னும் பதில் வரல. உங்களுக்கு யாருக்கும் நல்ல பதில் தெரிஞ்சா என்கிட்ட சொல்லுங்க. வீட்டுல போய் யோசிங்க, டக்குன்னு சொல்லக்கூடியது அல்ல. ஆதாம் தவறு செய்தான், ஆதாம் தவறு செய்தான். அவன் புள்ள தப்பு செஞ்சானா? அப்ப அவன் கஷ்டப்பட்டான். அவனுக்கு பாவப்பிரமாணம் வேலை செஞ்சது. தப்பு செஞ்சது ஆதாம் தான். ஆண்டவரே கேட்கிறாரு, மகன் புலி அப்ப புலிய சொன்னா புள்ளைக்கு பல்லு பூசுமான்னு கேட்கிறாரு. ஆண்டவர் கேட்கிறாருங்க பைபிள்ல, அப்ப புலிய சொன்னா புள்ளைக்கு பல்லு பூசுமா? கூசாது. அப்படிங்கிறப்ப தப்பு செஞ்சது ஆதாமா இருக்க, அது எப்படி முழு மனுக்குலத்தையும் பாதித்தது? சார் அவனதான சார் தேவன் தண்டிக்கணும், அவனதான தேவன் தண்டிக்கணும். ஏன் அவன் தண்டனைக்கு அந்த தண்டனை போகிறது? ஏன் தப்பு செஞ்சது அவன் நம்ம வரைக்கும் வருதுங்க, இது வரைக்கும் வருதுங்க. நீங்க லூஸ் பண்ணிட்டு அப்ப நான் யோசித்து பார்த்ததுல எனக்கு ஒரு சின்ன பதில் தான் கிடைச்சது. எனக்கு போதுமானதாக இல்லை. நான் கணிதம் படிச்சதுனால ஒரு விதி படிச்சிருக்கிறேன், லா ஆஃப் டிரான்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏக்கும் பிக்கும் உறவு இருந்தால், பிக்கும் சிக்கும் உறவு இருந்தால் ஏக்கும் சிக்கும் உறவு இருக்கும் என்பது ஒரு தொடர்பு விதி. அது பேரு ஏக்கும் பிக்கும் உறவு இருந்தால், பிக்கும் சிக்கும் உறவு இருந்தால் ஏக்கும் சிக்கும் உறவு இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு தொடர்பு விதி. அப்ப எனக்கு நீ சொந்தக்காரன், உனக்கு ஒருத்தன் சொந்தக்காரனா, எனக்கு அவன் சொந்தக்காரனா இல்லையா? சரி, இப்போ ஒரு கேள்வி. எனக்கு உனக்கு சொந்தம் இல்ல, உனக்கு அவங்களுக்கு சொந்தம் இருக்குது. எனக்கு உனக்கு சொந்தம் இல்ல, உனக்கு அவங்களுக்கு சொந்தம் இருக்குது. இப்ப எனக்கு அவங்களுக்கு சொந்தம் இருக்கா? படிக்கிறேன். நீங்க எனக்கு உனக்கு சொந்தம் இல்ல, உங்க அம்மா சொந்தமா? அப்படி இருக்குங்க. எனக்கு உனக்கு சொந்தம் இல்ல, உனக்கும் 10 பேருக்கு சொந்தம் இருக்குது. இப்ப எனக்கு அவன் சொந்தம் இருக்கா? அப்படி இருக்குங்க கிடையாது. இது போல நல்லா கவனிங்க, என்னைக்கு ஆதாமுக்கும் ஆண்டவருக்கும் சொந்தம் அருந்து போச்சோ அதுக்கப்புறமே அவன் சொந்தத்துக்கு இவருக்கு சொந்தம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னு நான் வச்சுக்கிட்டேன். நான் ராஜேந்திரன் சார், எனக்கு நீங்க சொந்தம் இல்லை,
ஆட்டோமேட்டிக்கா உங்க அம்மா எனக்கு சொந்தமாகல, உங்க புள்ள எனக்கு சொந்தமாகல. ஏன்னா நீங்க எனக்கு என்ன ஆகல, சொந்தமாகல. நீங்க தான் சொந்தம் இல்ல, உங்க புள்ள இருக்குது. அதான் நானும் சொல்றேன், எனக்கு உனக்கு சொந்தம் இல்லாம போனதுனால என் பிள்ளைக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாம போச்சு. இது ஏன் உறவு? இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். வேற அறுந்து போச்சு, அறுந்தது வேறதான். ஏன் பழம் காய்ந்து ஏன் இழக்காயுது? நான் வேறதான் அறுத்தேன். காஞ்சது இலையும் காஞ்சது கனியும் காய்க ஏன் காய்னா வேறு செத்து போச்சு. இது போல செஞ்ச பாவத்தை நிமித்தம் முழு மனப்புறத்துக்கும் பிரச்சனை. அப்படி இல்லைன்னா அவர் நினைச்சுன்னா ஆதாம் ஏவாள் மாதிரி ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கொண்டாந்து ஏழம் தட்டுல விட்டு வெளியே எடுக்கணும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரையும் உள்ள விட்டு வெளியே எடுத்தாதான் நான் அந்த பிலாசபி கரெக்டா இருக்கும். அப்பன் தப்பு பிள்ளைக்கு வரலன்னா இந்த இடத்துல அப்பன் தப்பு பிள்ளைக்கு வருது. அததான் சாபத்தினுடைய விளைவு. அதுதான் பாவ பிரமாணம். என்னைக்கு நீ ஏன் உறவு அறுத்தியோ வேற அறுத்தியோ அன்னைக்கு உன்னோட இருக்கிற கனிகள், உன்னோட இருக்கிற கிளைகள், உன்னோடு ஒட்டி இருக்கிற இலைகளுக்கு சாபம் வருகிறது. அது அடுத்த வாரம் அதை பற்றி தெளிவா பேசுவோம். ஒரு மனுஷன் மூலியமா எப்படி முழு குடும்பம் பாதிக்கப்படுது, முழு உலகமே பாதிக்கப்படும் போது ஒரு குடும்பம் பாதிக்கப்படாதா? சொல்லுங்க. அப்ப முட்டாளா இருந்தா நான் சொல்றேன், புள்ளையே அப்படியே வீணா போதுங்க, தந்தையே வீணா போதுங்க. புள்ளை எப்படி படிக்க வைக்கிறது தெரியல, படிக்கிறானான்னு கேட்க தெரியல. அப்பன் குடிக்காரனா இருந்தா பாருங்க, அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த புள்ள உருப்படாது. என்னை பொறுத்தல உருப்படாது. நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க நல்லா அட்டகாசமா உருப்பிடணும், அதெல்லாம் உருப்படாது. என்னைக்கு பிள்ளைக்கு முன்னாடி ஆயப்பன் சண்டை போட்டானோ அந்த குடும்பமே 10 கிதாக்கு போறாதான. அந்த அன்பு அவன் அவன் அந்த அந்த பழைய தரத்திலேயே போடுவான். அதுல மாற்றமே கிடையாது. ஏன்னா அப்பனும் கேட்க முடியாது, ஆத்தாலும் கேட்க முடியாது. அவனை அப்பன் குடிச்சுக்கிட்டே இருந்தானா விஞ்ஞானிகள் சொல்றாங்க எல்லாமே பரம்பரையா கடத்தப்படுகிறது. ஒரு அப்பனுக்கு ஒரு திறமை இருந்துச்சுன்னா பிள்ளைக்கு இருக்குமா இருக்காதா நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. எனக்கா சொல்ல வேணாம். அப்பாவுக்கு ஒரு விஷயத்துல திறமை இருந்தா பிள்ளைக்கு அந்த விஷயத்துல திறமை வருவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? நிறைய வாய்ப்பு இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அதை நான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கல. நிறைய வாய்ப்புகள் இருக்குது, நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்க அம்மாவுக்கு இசை மேல ஞானம் இருந்துச்சுன்னா நான் எழுதி தரேன், உனக்கு இசை மேல ஞானம் இருக்கு. நீ நினைக்காத அப்படி. அந்த வித்து உனக்குள்ள கிடக்குது, அந்த வித்து உள்ளுக்குள்ள கிடக்குது, அந்த இசை ஞானம் வருகிறது. அப்ப டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க, நீ குடிக்காம போயிட்டல, நீ பெக்கிற பொருள் எப்படிதான் இருக்குன்னா இன்னைக்கு இல்ல நாளைக்கு குடிக்க நீ அவங்க பயிர்களே குடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறேன், பொழுதுக்கு ஆடிட்டு தான் இருக்கிறேன். அப்ப அது அவன் மண்ணில பதிக்கிறது, அது பதியப்படுகிறது. அப்ப நம்மளும் குடிக்கலாம், நம்மளும் குறித்த வயசுல குடிச்சுக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் குடிக்கிறதுக்காக வெயிட் பண்றான். சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆவி ஆத்மா சரீரத்தை பற்றி சொல்ல வரேன். இப்ப ஆவினா நமக்கு சரீரம் நமக்கு தெரியும். ஆவினா சொல்லிட்டேன், தேவனோட நமக்கு இருக்க அந்த உயிர் சொல்லலாம் அந்த ஆவிய. இப்ப ஆத்மாவை பற்றி சொல்லும் பொழுது அதையும் சொல்லியிருக்கிறேன். மனம், எண்ணங்கள், சிந்தைகள், அறிவாற்றல் எல்லாம் சேர்ந்தது ஆத்மா. இப்ப போன வாரம் என்ன தலைப்புல நான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, ஆத்மா மறுரூபமாகுதல், ஆத்ம ரட்சிப்பு அல்லது மனம் புதிதாகுதல். சொல்லுங்க, மனம் புதிதாகுதல், மனம் புதிதாகுதல். தலைப்பு வசனமாக எந்த வசனம் சேர்த்த சுப்லட்சுமிக்கா சொல்லுங்க, வசந்த சொல்லுங்க, சொல்லுங்க வசந்த சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமா இருக்க விரும்புகிறேன். அப்ப முக்கியமான விஷயத்துல ஒண்ணு சொன்னேன். நான் ஜெபம் பண்றதுனால நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கதை சொல்லல, எல்லாரும் கத்துக்கோங்க. இப்போ உதாரணமா சதியோட குழந்தைக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், கல்யாணம் பண்ணவங்களுக்கு ஜெபம் பண்ணோம் இல்லைங்களா? இப்படி நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படின்னு பைபிள்ல எனக்கு தெரிஞ்ச அட்டாச் இல்லை. ஹலோ, நம்ம ஜெபம் பண்ணி நீ ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதமா இருந்தானா நான் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன், காமாட்சிப்பேட்டை அற்புதத்தை ஆசீர்வதிக்கிறேன், கல்வியை ஆசீர்வதிக்கிறேன், குமரி ஆசீர்வதிக்கிறேன், சொல்லிட்டார் பண்ண பேர் சொல்லி சொல்றேன். நான் ஆசீர்வதிக்கிறதுனால நீ ஆசீர்வதிக்கப்படுவாங்க. புரிஞ்சுக்கோங்க, சின்ன பொருத்தமாவே இருக்கிறீங்க. நம்ம ஊர் எங்க இருந்து வந்திருக்குது? யார தலையில கை வச்சு ஆசீர்வாதம்
அப்படின்னு அந்த எண்ணம் நினைச்சு அவன் கை கொடுக்குறான், யார் தொம்பிக்கல தலையை கொடுக்குறான், நீ ஏன் கைக்குள்ள உன் தலையை கொடுக்குற? ஆசீர்வாதம் வேற சொல்லல, வசந்த சொல்ல சரியா படிச்சுக்கோங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன். அர்த்தம் புரியுதா பாருங்க? உனக்கு புரியுதா? என்ன புரிஞ்சுக்கிட்ட? உன்னை ஆசீர்வதிக்கிறவரை ஆசீர்வதிப்பேன். திருநெல்வேலி கீதாஸ் சார் மூளை அப்படியே பூட்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க சார். பயப்படாம முதல் செய்தியை கேளுங்க, பயப்படக்கூடாது. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்னங்க? இப்ப அந்த கல்யாணம் தம்பதியாருக்கு நம்ம கைகிட்டு ஜெபம் பண்ணோம், அது ஆண்டோடைய சொல்ல. இப்ப நம்ம ஜெபம் பண்ணோம். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியுங்களா சார்? புரிஞ்சுட்டீங்களா? புரிஞ்சுக்கோங்க. வசனம் என்ன சொல்றது புரிஞ்சுக்கோங்க. போது யார் ஆசீர்வதி போறோம்? ஹலோ, நீ ஹலோ, இது வேற தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ராஜகுமாரி இப்பதான் பைபிள் படிக்கிற மாதிரி இருக்குதா? நீ ஆசீர்வதிக்கிறியோ அவனை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றீங்க. புரியுதுங்களா? நீ சபிக்கிறியோ அவனை சபிக்கிறேன்னு சொல்ற. ஆண்டவனுடைய காலை குறிச்சு உட்கார்ந்து இருக்கிறாரு. இல்ல, உன்னை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவன் சபிப்பேன். என்னங்க ஒரு ஞானம் பாருங்க. நீ ஆசீர்வதிக்கிறாய் அவனை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லல. அப்படி சொன்னா நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்படி சொல்லல, அப்படி சொல்ல ஒரு இடத்துல சொல்லல. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து பிறரை ஆசீர்வதியுங்கள், சபியாதிருங்கள். ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதி. நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிறதுக்கு சொல்றாரு. நீ எத்தனை ஆசீர்வதிக்கிறியோ அதெல்லாம் அவனுக்கு திரும்பி வரும். ஏன்னா ஏன் போல ஆசீர்வதிச்சிருக்க கடைசி ஜகத்துல இதெல்லாம் பாவத்துல ஏறி போல அப்பப்போ டிப்ஸ் தர வாங்கிக்கோங்க. எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு ஜாம் பண்ணுங்க. ஆண்டவரே இவன் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் பாக்குறாரு, பரவாயில்லையே, வெரி குட், இவன் நல்லா இருக்குன்னு சொல்றானே. அப்ப நான் என்ன சொல்லிருக்கிறேன்? என்ன சொல்லுது? உன்ன நான் சொல்லிக்க போறேன். அடுத்த பிரச்சனை அல்ல, நீ ஜாம் பண்ண கத்து போலாம். ஆனா ஒண்ணு சொல்றேன், உன் புடிச்ச மறைச்சிடும் அப்படின்னு சொல்லுங்க. அதை பத்தி கத்த சொல்ல, அவன் நான் உத்தரவு தரேன் சொல்ல, கேரண்டி கொடுக்கல கத்தாரு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அந்த சரிங்க. இது அதுக்கு எடுத்தேன். ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப எனக்கு சொல்ல 3 2 எடுத்தேன். எல்லாம் சொல்ல பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாத்தையும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டுகிறேன். வேண்டுகிறேன்னா ஜாம் பண்றேங்கிறார். நான் ஜாம் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க, என்ன ஜாம் பண்றாரு? நீ நல்லா இருக்கணும்னு ஜாம் பண்ணல, அதான் விஷயமே. நீ நல்லா இருக்கணும்னு சொல்றது ஜாம் பண்ணல. ஏன்னா அவரு ஜாம் பண்ணி நல்லா இருப்பாங்கிறதுக்கு அத்தாட்சிகள் இல்ல. ஆகலாம், ஆகணும்னு சொல்லல, ஆகலாம், நிச்சயமா ஆகும். அதுக்கு ஒரு கேரண்டி கத்துற அங்க கொடுக்கல. ஆனா கேரண்டி இங்க மாத்தி கொடுக்குறாரு. பலவந்த ராஜ்யத்தை நீ பலவந்தம் பண்ணா, நீ யார பலவந்தம் பண்றியோ அவன் குடிச்சுக்கோன்னு சொல்ல வாசனம். எதோட்ட பலவந்தம் பண்றானோ இவன் பலவந்தம் பண்ண அவன் குடிச்சுக்குவானோ. அவன் குடிச்சுக்கான பைபிள் பேச கிடையாது. நீ குடிச்சுக்க அப்படின்னு பேசுற. அப்ப நான் வேண்டாம்னு சொல்லாம கவனிங்க, ஒரு ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு நீ உலகத்திலும் வாழ்ந்திருப்பாய், சரீரத்திலும் சுகமா இருப்பாய் அப்படின்னு சொல்லுங்க. போட்டிருக்காங்க, அங்க போட்டால் அர்த்தம் என்னன்னா, your soul prospers, you will be prosperous in each and every aspect and you will be healthy in your body. எந்த அளவுக்கு your soul prospers, உன் மனமும் உன் எந்த அளவுக்கு செலுத்திருக்கிறது
அவுட்லைன் சொன்னேன், இப்பவும் சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஆத்மாங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணம் கிடையாது, மனம்ங்கிறது ஒரு சாதாரணம் கிடையாது. அது உண்மையிலே ஒரு ஏரோப்ளேனுக்குள்ள இருக்கிற அந்த பிளாக் பாக்ஸ் மாதிரி, இன்னும் சொல்ல போனா கப்பலை நடத்துகிற ஒரு ஒரு முக்கியமான ஒரு எந்திரம் போல நமக்கு அந்த அந்த சோல் என்று சொல்லக்கூடிய அந்த மனதை தேவன் தந்து விட்டார். இந்த மனம் அல்லது இந்த எண்ணம், இந்த அறிவை தேவன் தந்து விட்டார். அப்ப நம்ம இதை பற்றி மறுபடியும் வரேன். இந்த ரட்சிக்கப்படும் பொழுது என்னுடைய ஆவி 100% புதுப்பிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு வசன ஆதாரம் என்ன? நம்பர் சொல்லி சொல்லணும். நீங்க வசனத்திலிருந்து அடுத்த வாரம் ஒப்பிக்கணும். நீங்க வீட்டுக்கு போய் போன் போட மாட்டீங்க இல்லையா? 2 Corinthians 5:17 கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், விஷயத்த சொல்லுங்க அண்ணாத்துல சொல்லியா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பேசியா, வந்துட்டு போறதுனால ஒண்ணும் நடக்காதியா, சாரியா அண்ணாத்துல, கர்த்தரை புரிஞ்சுக்கோயா, நீயும் சின்ன பிள்ளையா, அவரையும் சின்ன பிள்ளை ஆக்காதையா, உங்க அக்கா தேவலாம் ஐயா, மருத்துவர் அடக்கம் பண்ணிட்ட மாதிரி 2 பேரும் ஒரே போட்டு தான் போயிட்டு இருக்கிறீங்க. நீ ஒரு வருஷம் கோயிலுக்கு வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்ட, உங்க அக்கா வராம இருந்து என்ன தெரிஞ்சுக்கிச்சு? ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சக்தியா இருக்கிறான். சொல்லுங்க, எல்லாம் ஒழிந்து போயிட, எல்லாம் புதிதாக. அப்ப எல்லாம் புரிஞ்சாங்கன்னா என் கை அட்டாக இருக்கு சார், என் புத்தி கூட மாறல, இன்னும் தான் பள்ளி வாங்கிட்டு இருக்கிறேன், இன்னும் தானே பள்ளி. அன்னைக்கு ஞாபகம் பைபிள் தூக்கத்துக்கு முன்னாடி கூட நம்ம இருந்தாலும், இப்ப பைபிள் தூக்கி 25 வருஷம் ஆனால இப்ப பைவாங்கிறதுல நான் தான் நம்பர் 1, நீயா நானா, தூக்கத்துல நீ நம்பர் 1 நான் நம்பர் 1, மோடி பார்க்கலாம். பவுல் சொன்னா நல்லதுக்கு, நீ எதிரா என்ன நீ கிரேக்கன்னா ரட்சிப்பு கொண்டு வந்துதான் சொன்னான். இது ரட்சிப்பை வந்து தோற்றத்துக்காக நம்ம நம்பர் 1 போட்டி கொடுத்துருக்கோம். நீ சிரிக்கா நானும் சிரிக்கி, நீ தெருப்பொறிக்கா நானும் தெருப்பொறிக்கி, நீ ஊதாரியா நானும் ஊதாரி. யாரு சொல்றது? ரிபாலா சந்தர லோக ஹரபனகதரபனாதியா, என் பிள்ளைகளே அப்படின்னு சொல்ற அம்மா. ஒரே இருந்து தூத்தலும் வரக்கூடாது, ஆசீர்வாதம் வரக்கூடாதுப்பா. அது இந்த தண்ணி அந்த தண்ணி நாரடிச்சு விடும். எத்தனை பிரசங்கம் கேளு, நான் சாகும்போது நிம்மதியா சாகணும்னு தெரியல. ஒருத்தனை தேடிட்டு இருக்கேன் சார், சொல்லுங்க சார், மன்னிக்கிற இருதயம் உள்ள ஒருத்தனை தேடிட்டு இருக்கிறேன். எனக்கு வயசு 48 முடிய போகுது, ஒருத்தனை கூட எனக்கு கண்டுபிடிக்கல. எல்லாம் நல்ல பாம்புமா தான் இருக்கிறான். நல்ல பாம்புக்கு அர்த்தம் சொல்லிருக்க தெரியும் இல்லைங்களா? நல்ல பாம்புனா ஏன் நல்ல பாம்புன்னு தெரிஞ்சுக்கணும். கொத்தனா சாக மாட்டானா? அப்புறம் கொத்தாளா? அப்ப வச்சு நல்ல பாம்புன்னு வச்சான். அந்த ஒரு பாம்பு மாதிரி ஏன் நல்ல பாம்பு வச்சான் தெரியுங்களா? அப்படி ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு நிஜமா தப்பான்னு தெரியல. பாம்பு அது பாட்டு போயிட்டே இருக்குமா, அது ஒண்ணும் செவனேன்னு போகும். அது வாழ போய் நீ காலை வெளிச்சாதான் அது ஸ்டாப்னு போடும். அது வரைக்கும் நல்ல பாம்பு. அப்படி நல்ல பாம்பு தான் நீங்க. ஏன்னா பாம்பு தான் நல்ல பாம்புங்க ஐயா. பாம்பு நல்ல பாம்பு. என்ன சீண்டக்கூடாதுங்க, என்ன சொன்னாரு? சீண்டக்கூடாதுங்க. சீண்டிட்டா பாரு, 4 தெருவுக்கு சத்தம் வருது பாரு, சீர்ற. மன்னிக்க கூடிய ஒரு இருதயம், ஒரு பைபிளை தூக்கிக்கிட்டு இருக்கிற ஒருத்தனை, கர்த்தருக்கு வார்த்தை கீழ்ப்படிஞ்சு ஒரு சத்துருவை நேசிக்கிற ஒரு கிறிஸ்தவனை நான் தெரிவிட்டே இருக்கிறேன். அலகாபாத்ல ஒரு பாஸ்டர் தெரிஞ்சவர் இருக்கிறாருங்க, பாருங்க, ஈரோடு பாஸ்டுக்கு தெரிஞ்சவர். போபால்ல ஒரு பிரதர் இருக்கிறாரு, நீங்க வாங்க அலகாபாத்ல உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறேன்னு சொன்னாரு ஒருத்தர். நான் ஈரோட்ல இருக்கிற அந்த பாஸ்டர்கிட்ட போன் பண்ணி கேட்கிறேன், ஐயோ அவர் வீட்டுக்கு நீங்க போயிடாதீங்க, அவர் ரசிக்கப்பட ரகசிய கிறிஸ்தவன், அதெல்லாம் போயிடாதீங்க, அதை மறந்துருங்க அப்படிங்கிறாரு ஒருத்தர். உங்க வார்த்தை நான் உங்க நினைக்காத நாள் இல்லைங்க, உங்க வார்த்தையை நினைக்காத நாள் இல்லைங்க. எடுத்தோடனே போன முதல் வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப வாய் வந்து எவ்வளவு அழகா பேசுது பாருங்க. அங்க போய் அந்த விசுவாசியமாக்கி நான் வச்சுக்கணும். அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாங்க, அவ்வளவு நல்ல உள்ளம் படைத்தவர்கள் இருக்கிறாங்க. அவ்வளவு நான் என்ன உதவி கேட்கறேன்னே தெரியல, நான் என்ன உதவி கேட்கறேன்னு சொல்லவே இல்லை, அதுக்குள்ள ஒரு முந்திக்கிறாரு.
அப்போ ஒரு கிறிஸ்தவனை நீங்களும் கண்டுபிடிங்க, தொலைவி கண்டுபிடிக்க பார்க்கலாம். ஆண்டவர் சொன்ன மாதிரி ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சு ஒரு வாரத்தில் வாழ பாருங்க. நான் என் சத்துருவை மன்னிக்கிற ஆண்டவரே, என் சத்துருவை நேசிக்கிற ஆண்டவரே, இந்த ஒரு இடத்துக்கு வாங்க சார், முடிஞ்சு போச்சு சார். உங்க முழு ஜீவியமே இதுக்குள்ள அடக்கம். காத்துல பந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பந்து எலும்பு. உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு கேரக்டர் இருக்குதோ அந்த அரங்கத்துல காண்கிற பிதா தாமே உன்னை வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பாருங்கிறார். இன்னும் அந்த மன்னிக்கிற இடத்துக்குள்ள நீங்க வரல. இன்னும் அந்த பழி வாங்குற சுபாவம், அந்த பேயோட சுபாவம் தான் அவங்களுக்குள்ள இருக்குது ஒழிய ஆண்டவருடைய மன்னிக்கிற சுபாவம். ஆண்டவர் எப்ப கையில திரிச்சு அடிச்சாரு அப்படின்னா, அவரை காலை துப்பும் போது பொறுத்துக்கிட்டாரு, மொட்டும் போது பொறுத்துக்கிட்டாரு, கெட்டவத்தை பேசும்போது மன்னிச்சாரு, சிலுவை அடையும் போது மன்னின்னு சொன்னாரு. ஆனா ஏன் தேவாலயத்துல கையில் எடுத்தாருன்னா, தேவனுக்கு விரோதமாக அவர் தவறு செய்யும் பொழுது அவருக்கு கோபம் வந்துச்சு. உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட அத்தனை தப்பையும் மன்னிக்கணும், தெய்வத்துக்கு விரோதமாக செய்யப்பட்ட தப்பை நீ மன்னிக்கூடாது. இதுதான் காரியங்கள், இதுதான் விஷயம். உனக்கு விரோதமாக அவன் என்ன தப்பு பண்ணாலும் நீ அவன் மன்னிக்கிறது அப்புறம் சார், நீங்க நின்று ஜெபம் பண்ணும் போது உங்களுடைய தப்புதங்களை நீங்கள் மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் உங்கள் தப்பிதங்களையும் அவர் மன்னியாது இருப்பார். இப்ப என்ன ஜெபம் பண்றீங்க? உள்ளத்தை மேல வெறி வச்சுக்கிட்டு, ஆனந்தத்தை வச்சுக்கிட்டு, என்ன ஒரு வாழ்க்கை நமக்கு சரிங்க. நம்ம விஷயத்துக்கு வரும், ஆதி ஆத்மா சரீரத்துக்கு மறுபடியும் வரும், விட்டு போயிட்டு வெளியே வரேன். இந்த ஆணையில நான் சொன்னேன், மருத்துவங்களை மருத்துவம் அடக்கம் பண்ணிட்டு சொன்னேன். இயேசு கிறிஸ்து அறியத்துக்கு முன்னாடி நம்ம செத்து போயிருந்தோம், சரிங்களா, உயிரிட்டு இருந்தோம். இப்ப எப்ப உயிர் வந்துச்சு? இயேசு கிறிஸ்துவை ஜீவமாக ஏற்று இதயத்தில் ஏற்று வாழையாக அறிக்கைச்சனே உயிர் வந்துச்சு. இப்ப உயிர் வந்த உடனே ஆவி புதுப்பிக்கப்பட்டு விட்டது. ஆவி புதுப்பிக்கப்பட்டது. எவ்வளவு புதுப்பிக்கப்பட்டது அப்படின்னா வசனம் சொல்லுது. எவ்வளவு தம்பி இன்னைக்கு? 50 75% தெரியல. பறவைகள் எல்லாம் ஒழிந்து போயினாலும் பர்சன்டேஜ் தெரியல. எல்லாம் புதிதாயினு சொன்னாலும் பர்சன்டேஜ் தெரியல. எத்தனை பர்சன்டேஜ்? 100% மாறி இருக்குது. எதுக்கு எடுத்தேன்? உன் ஆத்மா மாறலையதுக்காக எடுத்தேன். உன் புத்தி மாறல. நீ பைபிள் தூக்கணும், என்ன மாறல? புத்தி மாறல. மன்னிக்கிற புத்தி இன்னும் வரல, இன்னும் மறக்கிற புத்தி வரல. ஆயிரம் காரணம் சொல்றீங்க. இது கடவுள் எடுத்து போறான்னு மாத்திரம் பாருங்க. கொலப்பொடியில ஒரு ஆராதனை நடக்குதுங்க. ஆனா கொலப்பொடி ஆராதனைக்கு அவங்க போகல. எங்க நடக்குது? இந்த செவத்தை தாண்டி இப்படி எட்டி பார்த்தா அந்த செவத்துக்குள்ள இருக்கவங்க கூட நடக்குது. இங்க இருக்கிறவங்க எங்க போல? அங்க போகல. எங்க வராங்க? முசிறிக்கு வராங்க. அங்கே போயிட்டா பிரச்சனை இல்லை, இங்க வந்தா நல்லதுதான், செய்தி கேட்கிறீங்க. ஆனா இங்க வர தப்பு இல்லை, அங்க போறதான் தப்பு. ஏன் போக முடியல? ஏன் போக முடியலைங்க? அந்த அம்மாவுக்கு எனக்கு ஆகாதுங்க. அங்கேயே உன் டவுசர் கிழிஞ்சு போச்சு, பொத்த பையாயிடுச்சு. நீ என்ன ஆசீர்வாதத்தை கத்தர் கொட்டினாலும் அந்த பொத்தையில தான் போயிட்டு இருக்கும். சரி, நான் சொல்ல வந்த கருத்து வணங்கிக்கோங்க. என்ன தம்பி? ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட உடனே மறுரூபமாகல. ஆத்துமா ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சதுனாலதான் உன் ஆவி ரட்சிக்கப்படுச்சு. அறிவுல இயேசு தெய்வம் தெரிஞ்சுக்கிட்ட பத்தியா? அதான் உன் ஆத்துமால ரட்சிப்பு ஆரம்பம். ஆத்துமால ரட்சிப்பு ஆரம்பம் வந்தோடனே ஆவிய ரட்சிப்பை 100% கொடுத்துட்டாரு. 100% உன் ஆவி புதுப்பிக்கப்பட்டு விட்டது. இனி ஆவில 1% கூட சேஞ்ச் வேண்டாம். கத்தருக்கு புது ஜீவனை கத்த தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் தான் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. All things are passed away, all things have become new என்று சொன்னார். A man being in Christ, he is a new creature. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பாவங்கள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இப்ப புதுசானது எது? ஆவி. மறுரூபமானது எது? ஆவி. ரட்சிக்கப்பட்டது எது? ஆவி. ஆத்மா சரீரத்தை பத்தி பேசுறேன், அப்புறம் ஆத்மா பத்தி பேசுறேன். சரீரம் என்னங்க அப்படின்னா, சரீரம் மறுரூபம் அடைஞ்சா ஏற்று வச்சுட்ட பிறகு இல்ல, ஆண்டவருடைய வருகையில நாம் உயிரோடு இருந்தால் நாம் மறுரூபப்பட போகிறோம். அப்பயும் கூட இந்த சரீரம் பரலோகத்துக்கு போகாது. மறுபடியும் நல்லா நான் வச்சுக்கொள்ளுங்க. எடுத்து போன பிறகு அங்கேயும் போய் பொண்டாட்டி பிள்ளைங்களோட இருப்போம்னு கனவு காணாதீங்க. உங்களுக்கு அந்த நினைவு இருக்காது. பொண்டாட்டி பிள்ளைங்கள் இருக்கும், ஆனா அந்த உணர்வுகள் இருக்காது. தேவனவர்களை போல இருப்பீர்கள். அது பரலோகத்துக்கு போயிட்டா சுத்தமா இருக்காது. அங்கே கொள்வனையும் இல்லை, கொடுப்பனையும் இல்லை.
அப்ப அது என்னையா வாழ்க்கைன்னு கேட்கலாம் ஒருத்தர். என்னையா பொண்டாட்டி இல்லாம ஒரு வாழ்க்கையா? அப்ப நீ கேட்கலாம். பொண்டாட்டி சந்தோஷமா வச்சுக்கிறவங்க. எனக்குள்ள ஒரு விசுவாசம், அதை விட 1000 சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கஷ்டம் எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்குது. எனக்கு பொண்டாட்டி மூலியமாக கூட சொல்லுவோம், கஷ்ட தரப்புறாரு பாருங்க ஒரு சந்தோஷம் சமாதானத்தையும். அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. தருவார் தேவன், காத்திருங்க. அப்ப ஆண்டோட நடைகளை உயிரோடு இருந்தால் நம்முடைய சரீரம் மீட்பார்கள், மறைந்து போனால் நம்முடைய ஆணை மீட்பார்கள். ஏற்கனவே ரசிக்கப்பட்டாச்சு, மூலவர்களா ஆண்டோடு பேசுறது பூமியிலிருந்து அறுபட்டு வெளியே போறோம். அப்ப சரீரம் மறுவது ஆண்டோட மறுவது ஆகிறது. சரி, அப்ப ஆத்மா மறுவது எப்ப நடக்குது அப்படின்னா, இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்ட நொடிப்பொழுதில் இருந்து உன் உயிர் போற வரைக்கும் உன் ஆத்மா அல்லது உன் மனம் அல்லது உன் அறிவு ஒவ்வொரு நாளும் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அப்படின்னு சொல்லுங்க, மறுரூபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். ஒரு காரணம் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இது போன வாரம் முடிச்சாதான் இப்பயும் சொல்றேன். இது நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரட்சிக்கப்படும் போது ஆவி ரட்சிக்கப்பட்டுருச்சு, என்னப்பா ஆவி மறுரூபம் அடைஞ்சிருச்சு. ஆண்டோடைய வருகையில சரீரம் ரட்சிக்கப்படுது அல்லது சரீரம் மறுரூபமாகுது. ஆத்மா எப்ப ரட்சிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தெய்வம்னு தெரிஞ்சுக்கும் போது உன் ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சு. அங்க இருந்து உயிர் போற வரைக்கும் உன்னுடைய ஒவ்வொரு நாளும். அதுக்கு என்ன வசனம் சொன்னேன்? ரோமர் 12:2 சொன்னேன். அன்றே நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். சொல்லுங்க, மனம் புதிதாகிறதுனாலே. இதுதான் நான் பிரசங்கத்தோட தலைப்பு, ரினிவல் ஆஃப் மைண்ட், ரினிவிங் ஆஃப் மைண்ட். மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அந்த மனதில நாம் ஏன் புதிதாகணும்? அதான் சொன்னேன், உன் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறதோ, உன் மனம் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்கிறதோ அந்த அளவுதான் நீ வாழ முடியும். அதை தாண்டி நீ வாழ முடியாது. உன் மனம் ஒரு குறிப்பிட்ட காலத்துல செழிக்காவிட்டால் அதுக்கு மேல நீ கொண்டு செல்ல முடியாது. உதாரணம் என்ன சொல்ல வரனா புரிஞ்சுக்கோங்க. அந்த உதாரணம் அடுத்த வாரம் கிட்ட தரலன்னு சொல்லுங்க. ஒரு கீபோர்டு இருக்குது, என்னையா ஒரு கீபோர்டு இருக்குது. அதை எந்த அளவுக்கு நீ ஆப்ரேட் பண்ண கத்துக்கிறியோ அந்த அளவுக்கு தான் அது பயன்படும். இதே கீபோர்டு இல்லாத கொடுத்தோம்னா எனக்குலாம் ஆச்சரியமா இருக்கும், பொறாமையா இருக்கும். நான் கீபோர்டு வச்சுட்டு உனக்கு வாசி கொடுத்தோம்னா நம்ம வாசிக்கும் போது சவுண்ட் வருது. அவங்க போனா பேசுதுங்க, ஆட்டிட்டு பேசிட்டு இருக்கான். அதே கீபோர்டு தான். அவன் கைக்கு போனா பேசுது, நம்ம கைக்கு போனா பேச மாட்டேங்குது. நம்ம கைக்கு போனா கத்துது. இது போலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ எந்த அளவுக்கு உன் அறிவுரை வளர்ந்திருக்கிறாயோ அந்த அளவுக்கு தான் கீபோர்டு பேசுறது போல உன் ஆத்மா எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்குதோ அந்த அளவுக்கு உன் சரீரத்திலே பொருளாதாரத்திலே நீ வாழ்ந்திருப்பாய். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். நீ பைபிள் படிச்சா விடுதலையாகன்னு சொல்லல, பிரசங்கத்தை கேட்டா விடுதலையாகன்னு சொல்லல, நீ கோயிலுக்கு வாரம் போனா விடுதலையாகன்னு சொல்லல. இதாவது புரியுதாங்க? ஹலோ அண்ணாத்திர புரியுதா பாரு. நீ கோயிலுக்கு போறவங்க விடுதலை கத்தர் எங்கேயுமே கேரண்டி கொடுக்கவே கிடையாது. ஒரு 10 ரூபாய் படிச்சா விடுதலை அடைஞ்சிடலாம் சொல்ல கிடையாது. சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலையாகும். சத்தியம் உங்களை விடுதலையாகும். என் ஜனங்கள் அதிகமாக தடைப்பட்டு போகிறார்கள். சர்ச்சைக்கு போவார்கள் இல்ல, பைபிளை வாசிக்காதவர்கள், பிசாசுறார்கள், நான் ஏதோ தெய்வமானவர்கள் கிடையாது. அவங்க ஆயிரம் இல்ல, படிக்காதவர்கள் அல்ல, படிக்காதவர்கள் அல்ல. என் ஜனங்கள் அதிகமாக தடைப்பட்டு போகிறார்கள், சங்காரமாகிறார்கள். கடைசியா போன வாரம் முடிச்சதால் இந்த வாரம் முடிக்கிறேன், சொல்லி முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ஏன் பாவம் செய்கிறார்கள்? பாவத்திலிருந்து பாவ பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் எப்படி பாவம் செய்யலாம்? ஒரு கிறிஸ்தவன் பாவம் பண்ண முடியுமா? விஜய், ஒரு கிறிஸ்தவன் பாவம் பண்ண முடியுமா? அவன் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கானா? ரைட். எப்படி விளைவிக்கணும் அப்படின்னா, சேலத்துல இருந்து உன்னை குறிப்பாட்டி வெளியே வச்சுட்டேன். இப்ப சேலம் வந்து உண்மையா பூசத்துக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா நீ சேத்துக்குள்ள போகணும். இப்ப சேலம் மேல படம் பார்த்துக்கோன்னு கத்தா சொன்ன. நீ சேத்து பக்கத்துல நின்னா அந்த கல்லெட்டு படம் கூட மேல சேருவணும். சேரு தானா ஏச்சு வந்து மூஞ்சி அப்பா உன்னை நான் சேத்துல இருந்து எடுத்துட்டேன். இப்ப சேரு உடனே வராம பார்த்துக்கோ. பாவம் உன்னை மேற்கொள்ள இறங்குறாது. Don't get
ரெகுலர் பாடி மாற்றல் பாடி என்று சொல்றாரு. ரெகுலர் மாற்றல் பாடி பாவக்கேதுவான சரீரத்துல பாவத்தை நீராக விடாது. சரியான தமிழாக்கி தான். தமிழ்ல வந்து ஆறாவது இருப்பதாக இருக்குது. லெட் நாட் அப்படின்னா விடாது, நீராக விடாத. நீ ஆயுதம் செஞ்சு விட்டுறாத பாவத்தை, நீ சாபத்தை ஆயுதம் செஞ்சு விட்டுறாத. அதுக்கு உண்மையில அதிகாரமே கிடையாது. இப்ப ஏன் கிறிஸ்தவ பாவம் பண்றான், ஏன் வியாதியில இருக்கிறான், அதை சொல்லி முடிச்சிடுறேன். போன வாரம் சொன்னேன், நான் மறுபடியும் சொல்றது முக்கியமான கருத்து, அதனால சொல்றேன். அடுத்த வாரம் செய்திக்கு போயிடுறேன். ஏன் பாவம் பண்ணிட்டு இருக்கிறான் கிறிஸ்தவன், ஏன் வியாதியில இருக்கிறான் அப்படின்னா, பாவத்தை குறித்து பரிசுத்தத்தை குறித்து இவனுக்குள்ள அந்த காலத்துல இவன் மனம் மறுரூபமாகவில்லை. நல்ல விளைங்க, மனம் என்ன செய்யலைங்க, மறுரூபமாகல. என்கிட்ட கதை சொன்னாரு, ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. 1 2 3 4 10 கற்பனை கொடுத்தாரு. இந்த 10ஐயும் நீ தாண்டிட்டா நீ நீதிமான்டான்னாரு. 10ஐயும் நீ தாண்டிட்டா நீதிமான்னு சொன்னாரு. 1 ஃபெயில்னா எல்லாம் ஃபெயில்னாரு. என்ன ரொம்ப அநியாயமா இருக்கா, நியாயமா இருக்கா? பிஏல 20 பேப்பர், அதுல 1 பேப்பர் ஃபெயிலு. ஆனா அதுல பாசா ஃபெயிலா? ஒண்ணுதான் சார் ஃபெயிலு. ஃபெயில் தானே. இப்ப இதை யாரும் ஏத்துக்கிறல்ல, அதுதான் கத்தரன்னு சொல்றாரு. 10ல 1 ஃபெயில்னா எல்லாமே இல்ல, நீ டோட்டலா ஃபெயில், நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டாரு. இப்ப 10ஐயும் தாண்டினாரு. 2வது வருஷம் ஆச்சு, 1 ஃபெயிலும் தாண்டல. 2வது வருஷம் ஆச்சு, ஒருத்தரும். நான் சொல்லித்தர சத்தியம் வந்து சாதாரண சத்தியம் கிடையாதுங்க. ராஜேந்திரன் சார், நான் வச்சுக்கோங்க, கோட்டை சார், ஒரு மனுஷன் பரிசுத்தமா வாழ்றதுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. நமக்கு அது தெரியல. இதை மட்டும் கொஞ்சம் விளங்கிக்கோங்க சார், நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு விளங்கிக்கோங்க. இந்த 10ஐயும் தாண்டினாதான் நீ நீதிமான்னு சொன்னாரு. ஆனா எத்தனை பேர் நீதிமான் ஆனாங்க? ஒருத்தரும் கிடையாது. இப்ப இயேசுநாதர் என்ன செஞ்சாரு, நம்மளை நீதிமானாய் மாத்திட்டாரு. நம்மள என்ன செஞ்சாரு, நீதிமானா மாத்தின பிறகு நான் 10ஐயுமே தாண்டல, ஆனா என்ன ஆக்கிட்டாரு. இப்ப என்ன சொன்னாரு, இப்ப 10ஐயும் தாண்டினாரு. ஹலோ, இப்ப பாருங்க, அதாவது கத்தியை திருப்பி வச்சு அறுக்க மாதிரி அறுக்க விட்டார் ஆண்டவர். 2வது வருஷம் ஆச்சு, ஒருத்தனை அறுக்கல. இப்ப என்னப்பா கத்துக்கிட்டேன்னா, இல்லைங்க அறுத்துறேங்கிறான். அறுக்க முடியாதுங்கிறதுக்கு தான் 2வது வருஷம் டைம் கொடுத்தாரு ஆண்டவர். வந்து 2வது வருஷம் ஆச்சு, இன்னும் எல்லா கிறிஸ்தவனும் கத்தியை திருப்பி வச்சுதான் அறுத்துட்டு இருக்கிறான். இல்லைங்க நான் பரிசுத்தமா இருக்கிறேங்கிறான். எது இல்லாம, ஆண்டவர் இல்லாம பரிசுத்தமா இருக்கிறேங்கிறான். பரிசுத்தமா இருந்தாங்க பரிசுத்தவான்கிறான். அதான் கர்த்தர் சொன்னாரு, பரிசுத்தமா இருந்ததுனால பரிசுத்தவான் கிடையாது. நீ பாவமா இருக்கிற வரைக்கும் நீ பரிசுத்தவனாய் மாறவே முடியாது. கழுதையை போட்டு என்ன அடி அடிச்சாலும் அது குதிரை ஆகாது. பூனையை போட்டு காலில் வந்து கெஞ்சினா கூட புலி ஆகாது. கோழி குஞ்சுக்கு நீங்க என்னதான் ட்ரைனிங் கொடுத்தாலும் கையில ஆகாது. அப்ப யாருதான் 10 கற்பனை தாண்ட முடியும்னா, 10 கட்டளை செஞ்சாதான் பரிசுத்தவான் இல்லப்பா, நீ பரிசுத்தவனா இருந்தாதான் அந்த 10ஐயும் செய்யலன்னு சொன்னாரு. ஆமேன்னு சொல்லுங்களேன். இப்ப ரிவர்ஸ்ல வந்தாரு, நீ போயிட்டு பாவம் தப்பு, முறை தப்பு, தாண்டாதான் பரிசுத்தவான் சொன்னல, அதனால நான் தப்பு, அதை நீ தெரிஞ்சுக்கோ. இதை சொல்லாட்டி ஆண்டவர் ஒழுங்கு இல்லையா, யோகியம் இல்லையா? இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் ஒழுங்கு இல்லாம இல்ல, தேவைக்கு ஒழுங்கு இல்லாம இல்ல, இதை செஞ்சுதான் யோகியவான். ஒரு பாட்டு சொன்னாரு, நான் சொன்னல போன வாரம், திருவள்ளூர்ல ஒரு பாட்டு இருக்கிறாரு. பாட்டு எனக்கு ஒரு சந்தேகம், என்னன்னா, நீங்க கிட்ட 4 வருஷமா இங்க பிரசங்கம் பண்றீங்க. ஆமாய்யா, உங்க பிரசங்கம் எல்லாமே நான் கேட்டிருக்கேன் ஐயா. ஆமாய்யா, பரிசுத்தத்தை பத்தி பேசவே மாட்டேங்குது இல்லையா, ரொம்ப வருத்தம் இருக்கு. நான் எதை பத்தி பேசலைங்கிறாரு அப்படின்னு சொல்றாரு. நான் பேசிட்டு இருக்கிற அத்தனையும் நீங்க பரிசுத்தமா இருக்கிறது தான் பேசிட்டு இருக்கிறேன். இதெல்லாம் தாண்டனா பரிசுத்தவான்னு சொன்னா ஒத்துக்கிறாங்க. நீ பரிசுத்தவான்னு தெரிஞ்சுக்கோ, அப்பதான் பரிசுத்தமா இருக்கவே முடியும். அதை வாழ்க்கை பரிசுத்தமா இருக்க முடியாது. விளைவிக்கோங்க, நீங்க உங்களுக்கு என்னைக்கு முடியுதோ புரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை மாத்துங்க. பரிசுத்தமா இருக்கிறதுனால நீங்க பரிசுத்தவான, நீங்கள் பரிசுத்தமா, அப்பதான் உங்களால பரிசுத்தமா இருக்க முடியும். ஆமான்னு சொல்லுங்க. நீங்க என்னைக்கு பரிசுத்தமான உங்களை பாக்குறீங்களோ, உங்களை என்னைக்கு நீதிமான்னு பாக்குறீங்களோ, இயேசுக்கு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்னு பாக்குறீங்களோ, அன்னைக்குதான் இந்த 10 நீதி என்ன 1 கோடி சட்டங்கள் கொடுத்தாலும் புதிய இது தெரிகிற வரைக்கும் இவன் பாவத்துல விழுந்துட்டு தான் இருப்பான். அதுக்கு ஏற்கனவே உதாரணம் சொல்லிட்டேன். டேன் கட்டும்போது கீழே விழுந்தாங்க, நெட்டு கட்டின பிறகு யாரும் விழல. அதே இடம் அதே வேலை, அதே இடம் அதே வேலை, ஆனா விழல. ஏன் விழல? ஏன் இல்ல? நெட்டு கட்டி இருக்குது, நான் விழமாட்டேன், விழுந்தாலும்
வச்சுக்கோங்க, இப்ப நின்றுட்டு இருக்கிறேன், இது வந்து மலை உச்சி, இது கீழே பெரிய கிடுகிடு கிடுகிடு பள்ளம். இப்ப டேவிட்ட பிரசங்கம் பண்ண சொன்னா டேவிட்டுக்கு பிரசங்கம் வராது. எனக்கு கிணத்து மேட்ல உட்காந்தாவே, கிணத்து திட்டுல நடந்தாவே எனக்கு என்ன வந்துருது, எனக்கு 2 தொடை நடுங்கும் பாருங்க, தட 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 தடன்னு எட்டியே பார்க்க மாட்டேன், ஏதாவது புடிச்சுக்கிட்டாச்சு பார்ப்பேன். இப்படி எனக்கு எட்டி பார்க்க முடியாது, எனக்கு அவ்வளவு. நான் அப்படி வளர்ந்துட்டேன், என்னை அப்படி வளர்த்துட்டாங்க. பழக்கம் இல்லை, வரணும் இல்லை, பழக்கம் இல்லை. ரைட்டுங்க. இதே இங்க நிக்க பேசினா பேசுறேன்னு, இங்க உடம்பு ஆடலையே. தலையில நடக்கும் போது நான் ஒரு தடவை கூட விழலைங்க. இதே வந்து ஆடி பழகைய 2 மலைக்கரையில போட்டு டேவிட் நடக்க சொன்னா ஒரு தடையாவது விழுவானா விழ மாட்டோமா? விழுவுல. அப்புறம் எப்படி விழுந்தா நீ? அப்ப அங்கேயும் விழுந்தா இங்கேயும் விழல அப்படின்னா, இங்க நான் விழவே மாட்டேன், ஒரு சின்ன விழுறதுக்கே போல. தலை நடக்கும்போது விழ மாட்டேயா? இப்ப நடக்கிற வேற, நான் விழுந்துடணும்னு நினைக்கிறேன், நீ விழுகிற. அப்புறம் இதுதான் விஷயம். அப்ப ஏன் பாவத்துல ஒருத்தன் தோக்குறான் அப்படின்னு சொன்னா, நான் தோத்துறோம்னு நினைக்கிறான், தோத்துருவோம். நான் தோக்கவே மாட்டேன், நான் ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சவன் அவன் தோக்கவே மாட்டான். நம்ம எல்லாம் ஜெயித்தவர்கள் அமைப்பாங்க, எந்த பாவமே மேற்கொள்ள முடியாது. நாம் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பற்றாமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் எந்த பாவமும் என்னை மேற்கொள்ளாது. நான் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். வாகனத்தின் வாசலும் என்னை மேற்கொள்ளாது. எந்த சோதனை நான் ஜெயித்தேன். சோதனையோடு கூட சோதனையை தாண்டத்தக்கதாகவும் தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். நான் பாவம் செய்ய மாட்டேன், அப்படியே செய்தாலும் நான் இயேசு நேரத்தில் அறிக்கை செய்வேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்க போதுமானதாக இருக்கிறது. இந்த அறிவு வந்தாதான், இந்த விஷயத்துல மனுரூபம் அடைஞ்சாதான் இவன் என்ன பண்ண மாட்டான், பாவம் பண்ண மாட்டான். இவ்வளவுதான் விஷயம். பாவத்தை ஜெயிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே கிடையாது. உலகத்துல எந்த வழியுமே தேவன் வைக்கல. இதை விட்டு நான் ஒழுங்கா இருக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேன், நீ ஒழுங்கா இருக்கிறேன்னா நீ ஒழுங்கா இருக்க முடியாது. நீ யோக்கியத்தை ஒழுங்கா இருக்க முடியுங்கிற இடத்துக்கு வந்தாதான் முடியும். இந்த ஒரு காலத்தை எப்படி பாவத்துல புரிஞ்சுக்கீங்களோ அதே போல வியாதியை புரிஞ்சுக்கணும். வியாதியை ஒருத்தன் பாவத்தை புரிஞ்சுக்கிட்டானா வியாதியை புரிஞ்சுக்குவோம். வியாதிக்கு ஒரு சட்டம் கிடையாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வியாதியை சுமந்து விட்டார். அவருடைய தலைப்பு உலக மேல செஞ்சுட்டோம், குணமாகிட்டோம். உங்களுடைய தீர்வுக்காக இயேசுனார் கல்வாரி சிலுவையை சுமந்து உண்மையாக சாகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இனிமே அவர் செய்ய வேண்டிய வேலை ஒண்ணும் இல்லை, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டாரு. அப்ப நான் வியாதியிலிருந்து குணமாக்கப்பட்டிருக்கிறேன், எந்த வியாதிக்கு என்னால் அதிகாரம் இல்லை நீங்க டெய்லி சொல்லும் பொழுது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியின் கூறுகள் அழிக்கப்படும். எந்த வியாதிக்கும் உங்களுக்கு வியாதி நினைச்சுக்கோங்க, எந்த வியாதிக்கும் என் உடம்புல இருக்க எந்த வியாதிக்கும் என்னை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. மேற்கொள்ளுகிறேன் எனக்கு இருக்கிற வியாதி நான் மேற்கொள்ளுகிறேன். ஆண்டவரின் அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து என் வியாதியை விளக்குகிறார், என் ஆத்மாவை பூரணப்படுத்துகிறார். இதை சொல்லுங்கன்னா இதை சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதை விசுவாசினா விசுவாசிக்க மாட்டேங்கிறீங்க. மருந்து இருக்குதா, மாத்திரை இருக்குதா, அந்த டாக்டர்கிட்ட போலாமா இந்த டாக்டர்கிட்ட போலாமான்னு பேசிட்டு இதை விசுவாசிங்கன்னு நான் சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. ஆனா விசுவாசா பாருங்களேன், கர்த்தர் அற்புதம் செய்வார். அப்ப வியாதியிலிருந்து நீங்க வியாதிப்படுறதுக்கு காரணம் என்ன? வியாதியிலிருந்து நீ வெளியே வந்துட்டேங்கிறது உனக்கு தெரியாமல் இருக்கிற இதேதான் வறுமை. அற்புதம் கடந்து கேளு. வறுமை ஒரு கிறிஸ்தவனை மேற்கொள்ளவே முடியாது. வறுமை என்பது சாபம். சாபம் யாரு கல்வாரி சிலுவையிலே மரத்துல தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கர்த்தர் நம்முடைய சாபங்களை சுமந்து தீர்த்தார். அப்படி நமக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு வரும்படி இப்படி செய்யார். அப்ப கல்வாரி சிலுவையிலே நம்முடைய சாபத்தை சுமந்ததுனால இந்த வறுமையான தேவன் சுமந்திருக்கிறார். இந்த வறுமைங்கிறது பாவத்தினுடைய பிரமாணம், மரணத்தினுடைய பிரமாணங்களில் ஒன்று. இதுக்கு உன்னை மேற்கொள்ள முடியாது. நமக்கு பண்ண உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி தேவன் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதித்து வருகிறார். வேற ஏதாவது நம்முடைய வேலை வருமானம் நமக்கு பண்ண உடன்படிக்கை நிமித்தம் கர்த்தரை ஆசீர்வதித்தால் அடிக்கடி சொல்லுங்க, நான் கரெக்டா உத்தராங்க இந்த வார்த்தையை எல்லாரும் சொல்லுங்க. நமக்கு பண்ண உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி இந்த தேவன் இதுவரை ஆசீர்வதித்து வருகிறார். என் வேலையோ
என் கைத்தலனோ, என் சாமர்த்தியமோ, என் படிப்போ, என் பணமோ இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தரல. கர்த்தருடைய கிருபை எனக்கு அதை தருகிறது. அப்ப இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வறுமை உங்களை மேற்கொள்ள முடியாது. உங்களுக்கு அற்புதமான தெய்வீக வருமானத்தை தேவன் தருவார், சம்பளத்தை உயர்த்துவார், மகிமையான காரியங்களை செய்வார். இதை அறிக்கை செய்து ஒரு பொண்ணு ஒரு மாசத்துல SRMல வேலை செய்து சந்திரான்னு உங்களுக்கு தெரியும், 5000 ரூபாய் சம்பளத்துல இருந்து 9000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்காங்க. இந்த பொண்ணுக்கே தெரியல, ஒரு வருஷம் அரியேஷன் நினைக்கிறேன் பார்த்தேன்னு சொல்லிட்டு என்கிட்ட 200 ரூபாய் காணி கொடுத்துச்சு. எனக்கு அப்பவே தெரியுது, ஓனருக்கும் தெரியும். எனக்கு எவன் சொன்னா உனக்கு அரியேஷன்? அது ஒரு வருஷம் அரியேஷன் உனக்கு எவன் சொன்னான்? இது ரொம்ப அப்படியே கவர்மெண்ட் உத்தியோகத்திலேயே புகுந்து வெளியே வந்தது போல இது ஒரு வருஷம் அரியேஷன் நினைக்கிறேன் பார்த்தேன் அப்படின்னு 200 ரூபாய் கிடைக்கிறது. இந்த 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வந்ததுல சம்பளம் 5000, இன்கிரிமெண்ட் எவ்வளவுங்க? 4000 சில்லற, 4000 ரூபாய் அடிச்சுக்கோங்க. அந்த ஒரு பொண்ணுக்கு அந்த 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 ஹோட்டல் SRMலயே அந்த ஒரு யூனிட்ல வேலை செய்யற 3 பேருக்கு மாத்திரம் வேலை சம்பளம் போட்டு கொடுத்துருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அக்கிரமம் பாருங்க, அநியாயம் பாருங்க. அப்புறமே போய் கேட்டதுக்கு இது 10 ஒரு வருஷத்துக்கு இன்கிரிமெண்ட் இல்லைங்க, இது ஒரு மாசத்து சம்பளத்தை இந்த மாசத்துல ஒரு சம்பளம் கூட்டி போட்டிருக்காங்க. இங்க வந்து இந்த மாசம் உங்களுக்கு 9200 சம்பளம் சொல்லியிருக்காங்க. சும்மா 10th படிச்சு லேப் டெக்னீஷியனா போய் SRMல வேலை செய்யற பொண்ணுக்கு. அப்ப கர்த்தர் அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்தாரா செய்யலையா? இதுவும் சம்பளம் இல்லைன்னு சொன்னேன். இதுவும் சம்பளம் அல்ல, இதெல்லாம் சம்பளமே கிடையாது. உங்க வருமானம் பெருகும். எல்லாரும் கண்களையும் போடுங்க. நீங்க தயவுசெய்து தேவனுடைய வல்லமையை பயன்படுத்துங்க. நீங்க பேச 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 உங்க குடும்பத்துல ஆசீர்வாதம் வரும். நீங்க தயவுசெய்து வாயை தந்து பேசுங்க. இந்தியாவில் வாயை தந்து பேசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் சுகத்தோடு இருப்பேன், நான் பலத்தோடு இருப்பேன், நான் ஆரோக்கியத்தோடு இருப்பேன், நான் தமிழ்நாடு வாழ்வேன், நான் நோய் இல்லாமல் இருப்பேன், நான் நொடி இல்லாமல் இருப்பேன், நான் குறையில்லாமல் இருப்பேன், எனக்கு ஒரு கேடும் வராது, எனக்கு ஒரு விபத்தும் வராது, எனக்கு ஒரு நாசமும் வராது, எனக்கு ஒரு வியாதியும் வராது, ஒரு எலும்பும் முறிக்கப்படுவதில்லை, ஒரு குறைவும் எனக்கு ஏற்படுவதில்லை. சிங்க குட்டிகள் பட்டினி கிடந்தாலும், அமைச்சர் பிள்ளைங்க பட்டினி கிடந்தாலும், நானும் என் பிள்ளைகளோ பட்டினி கிடக்க மாட்டேன். என் பிள்ளைகளை காணும் வரை உயிரோடு இருப்பேன். 3ஆம் தலைமுறையை பார்க்கிற வரைக்கும் நான் உயிரோடு இருப்பேன். சுகத்தோடு பலத்தோடு நடையோடு உடையோடு பொன்னோடு பொருளோடு காரோடு பங்களாவோடு பேரோடு புகழோடு ஆசையோடு அந்தத்தோடு நான் இருப்பேன். ஆமீன் விட சொல்லுங்க. எந்த நன்மை எனக்கு குறையக்கூடாது. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நானும் ஆசீர்வாதமாக இருப்பேன். என்னை காக்கிற தேவன் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னுடைய எல்லா பிரயாணத்திலும் தேவன் என்னை காக்கும்படிக்கு தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமீன் சொன்னா கூட போது, ரொம்ப பெருசா இருந்தா. என் பாதம் கூட கையில் இடாதபடிக்கு அவர்கள் என்னை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ஒரு விபத்தும் வராது, எனக்கு ஒரு பொருளாப்பும் வராது, எனக்கு ஒரு கேடும் வராது, என் உடம்புல ஆபரேஷன் கட்டி வராது, என் உடம்புல ஒன்று கூட முறிக்கப்படாது. நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். கர்த்தர் என்னையும் என் வீட்டையும் என் வீட்டாரையும் எனக்குண்டான எல்லாவற்றையும் செருப்பு முதல் வீடு வரைக்கும், செருப்பு முதல் வீடு வரைக்கும் கர்த்தர் அற்புதமாக பாதுகாக்கிறார். என்னை காக்கிற போதும் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. அவன் ஆத்மாவை பாதுகாக்கிறார். அவன் இது முதற்கொண்டு என் தோற்றம் வரைக்கும் கர்த்தர் காக்கிறார். எல்லா தீமைக்கு வரைக்கும் என்னை கர்த்தர் பாதுகாக்கிறார். கைகளை கட்டி கத்தர் என்று சொல்லி தோற்றம் சொல்லி தோற்ற தைரியமா சொன்ன எந்த பாவம் ஏற்கலாம், எந்த மரணம் ஏற்கலாம், எந்த மறுமணங்கள் ஏற்கலாது. நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள், நீங்கள் விடுதலை ஆக்கப்பட்டவர்கள். இதுதான் நட்சத்திரம், இதுதான் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தை ஏற்று வந்தார். இது நட்சத்திரம் உங்களால் முடிந்ததை ஆண்டவர் செய்து முடித்து விட்டார். கஷ்டப்படுவதற்காக அவர் கஷ்டப்படுவார். அம்மா, நீ கஷ்டப்படுறதுக்கு அவர் கஷ்டப்படலாமா? நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு அவர் கஷ்டப்பட்டார். நீங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க. அறிவியலால என் பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னேன். என் பிள்ளைங்களுக்கு அறிவியலானால கஷ்டப்படுறாங்க. உங்களுக்காக நான் கஷ்டப்பட்டுட்டேன். டெய்லி சொல்லுங்க, எனக்காக இயேசு மரித்திருக்கிறான்னு சொல்லுங்க, இயேசுவே ஆண்டவன்னு சொல்லுங்க, இயேசுவே பரிகாரின்னு சொல்லுங்க, அவர் எங்க வியாதியை சுமந்திருக்கிறான்னு சொல்லுங்க, அவர் எங்க வறுமையை சுமந்திருக்கிறான்னு சொல்லுங்க, அவருடைய கிருபையினால் நான் உயர்வேன்னு சொல்லுங்க, என் கைகளுமே என் சாமர்த்தியம் இந்த சொத்தை சேர்க்கணும்னு சொல்லுங்க, ஆபரணம் உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி கத்தனை ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லுங்க, ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதான பலனை கத்தர் தருவான்னு சொல்லுங்க.
ஒரு தெய்வீக வருமானம் உண்டுன்னு சொல்லுங்க. தெய்வீக வருமானம் உண்டுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஒண்ணு கூட வராம போகக்கூடாது. உங்க காசை ஒரு காசை கூட வேற யாரும் செய்யக்கூடாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்ன்னு கத்த சொல்லியிருக்கிறாரு. ஒரு பைசா கூட உனக்கு செய்யக்கூடாது. நீ பார்த்து கொடுக்கலாம், ஆனா அவன் எடுக்கக்கூடாது. உன் காசை நீங்க தான் திங்கணும். இந்த வாக்கு தத்துவத்தை கையில் புரியுங்க. கத்த சொல்லியிருக்காது நடக்கும். அதை விசுவாசிங்க. கத்த சொல்லியிருக்காது நடக்கும். என் காசை நான் தான் சாப்பிடுவேன். சொல்லுங்க, என் காசை நான் தான் சாப்பிடுவேன். என் காசை நான் தான் சாப்பிடுவேன். நான் சம்பாதித்த காசை நான் தான் சாப்பிடுவேன். நான் சம்பாதித்த காசு ஒரு காசு கூட வெளியே போகாது. வெளியே கொடுத்த கடனெல்லாம் ஒரு பைசா இல்லாம வருவதாக. எல்லா கடனும் வந்து போகிறோம். இதே மாதிரி நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். இதே மாதிரி நான் மகிமைப்படுத்துவேன். சர்வ வல்லமுடி நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமா நம்முடைய கரம் கூடந்து வழி நடத்துறதுக்காக நன்றிப்பா. தொடர்ந்து எங்களோடு நடத்தி நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி செபிக்கிறோம். இந்த வாரம் முழுதும் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கும்படி செபிக்கிறோம். விசேஷமாக வியாதியோடு பலகீனத்தோடு வந்திருக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, நம்முடைய சமூகத்துல பேரின்பம் உண்டு, சுகம் உண்டு, ஆவியானவர் எங்கே உண்டு அந்த விடுதலை உண்டு. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை மரித்தோரும் எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரத்தை ஆண்டவரே அவர் உயிர்ப்பிப்பான்னு சொன்னது போல எங்க பிள்ளைகளுடைய சரீரத்தை உயிர்ப்பித்து அனுப்புங்கப்பா. இன்னைக்கு ஒரு பெரிய விசேஷ மாறுதல் உண்டாகும். இன்னைக்கு சரீரத்துல ஒரு சுகம் உண்டாகும். இன்னைக்கு உண்டாகணும். இன்னைக்கு உண்டாகணும். ஆண்டவர் இன்னைக்கு உண்டாகணும். இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. இது பிள்ளைகளின் அப்பம் என்று கத்த சொல்லியிருக்கிறார். நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம். ஆண்டவரே, நான் கூட்டத்தில் எனக்காக வைத்திருக்கிற அப்பத்தை நான் எடுத்துக் கொள்கிறேன். என் நாட்டின் நரம்பு விடுதலை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் ஜெகத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அற்புத தெய்வீக விடுதலை உண்டாக உச்சம் தலையில் உள்ளம் தாழ்மை நரம்பு விடுதலை ரத்தம் மூளை சம்பந்தப்பட்ட சுகம் உண்டாகும்படி ஒவ்வொருவருக்கும் இடங்களாமல் வரைக்கும் மாற்றம் வரணும். உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். திருத்தலத்தை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஜெபம் முடிஞ்சிருச்சு, நீங்க கலந்து போகலாம். ஞாயிற்றுக்கிழமை வர முடியாதவங்க வெள்ளிக்கிழமை முசில்ல கூட நடக்குது. 100 தடவை சொல்றேன், ஓட்டம் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை வர முடியாதவங்களுக்கு வெள்ளிக்கிழமை முசில்ல நான் தங்கியிருக்கிற வீட்டுல வச்சு கூட்டம் நடக்குது. வந்து வார்த்தையை பெற்றுக்கொண்டு சுகத்தை பெற்றுக்கிறோம்.